ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा कदा मह्यं ददाति स्वपदान्तिकम्। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஸோ நாரதமுனியோட உபதேசங்கள் வந்து அப்படியே தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. தொடர்ந்து வியாசதேவருக்கு வந்து பாகவதமோட அந்த புனிதமான அந்த செயல்களை பற்றி, பாகவதமோட அந்த வலிமையை பற்றி எப்படியெல்லாம் நம்ம கேட்கணுன்றது வந்து இந்த ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறாரு நாரதமுனி. அதாவது யாராவது ஒருத்தர் வந்து பாகவதம் உபன்யாசம் நடக்கிற அந்த சமயத்தில் ஒருத்தர் வந்து கவனமாக ரொம்ப அட்டென்டிவாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. நான் நிறைய தடவை அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது ஒரு உபன்யாசம் நடந்துகிட்ருக்குன்னா அங்கே எந்த விதமான டிஸ்டர்பன்ஸே வரக்கூடாது. அதாவது பக்கத்தில் பாம்பு வந்து கிடைச்சா கூட நம்ம வந்து என்ன பண்ணோம், பாகவதத்தை கேட்டுகிட்டே இருக்கணும். அப்போ அதான் பாகவதம் நம்ம கேட்டுட்டு இருந்தது என்ன ஆகாது, அது பாட்டுக்கு அது போயிடும் பாம்பு. அப்படின்னா என்ன அர்த்தம், பாம்பு வராது. ஏன்னா இங்கே சொல்கிறாங்க, எங்கே பகவான் கிருஷ்ணர் இருக்காரோ அங்கே சூரியன் இருக்கான்னு சொல்கிறோம். சூரியனுக்கு சமானம். ஸோ வெளிச்சம் இருக்கிற இடத்துல பாம்பு வராது. என்ன வெளிச்சம், இந்த பாகவதம் பண்ணுற உபன்யாசம் நடக்கும்போது அந்த மாதிரி ஒரு தீமையான ஒரு செயல்கள் எதுவுமே நடக்காது. அதனால் ரொம்ப ஸ்ரத்தையாக நம்ம இருக்கணும். அப்படின்னு என்ன சொல்ல வரேன் நான் நாரதமுனி, யார் ஒருத்தர் ஸ்ரத்தையானா ரெண்டு மீனிங் இருக்குது. ஒன்று வந்து நம்பிக்கை, இன்னொன்று வந்து கவனமாக இருக்கிறது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ நம்ம வந்து உபன்யாசம் நடந்துட்டுருக்கு, இன்னொருத்தர் வந்து மொபைல் எடுத்துகிட்டு வேறு ஏதோ நோண்டிட்டு இருப்பார், பௌதிகமான விஷயங்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னொருத்தர் வந்து வேறு ஏதோ கவனம், வீட்டில் சாதம் செஞ்சுருக்கோமா, இது சமையல் ரெடியாக இருக்கா, வந்து ஏதாவது சண்டை போட்டுறாங்களா யாராவது அப்படின்னு சொல்லி அது ஒரு யோசனை. இந்த மாதிரி நிறைய யோசனைகள் இருக்கும். அப்புறம் நாளைக்கு விருந்தாளிங்க வராங்க, என்ன பண்ணணும், இந்த மாதிரி கவனம் வேற எங்கேயோ இருக்கும். ஃபிசிக்கலாக சீரியல் பார்க்கணும், சீரியல் போயிடுச்சு அநியாயமாக பார்க்க முடியல. அப்புறம் இதெல்லாம் நிறைய கவனங்கள், பௌதிகமான ஒரு செயல்கள், யோசனைகள் கிருஷ்ணர் தவறாமல் எல்லா யோசனைகளும் அப்போ அந்த டைமில் வரக்கூடாதுன்றது இங்கே சொல்கிறாங்க. ஏன்னா அப்போது வந்து நம்ம சீரியஸ் இல்லைன்னு அர்த்தம். எது மேலே சீரியஸ் இல்லை, பாகவதம் கேட்குறதுல சீரியஸ் இல்லை. கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சொல்கிற சைத்தன்ய சரிதாமிரத்தில் இந்த பாகவதம் கேட்குறது, பாகவதத்தோட அந்த ஸ்லோகா வந்து நம்ம உச்சரிக்கிறது வந்து நம்ம வயிறுக்கு எப்படி உணவு கொடுக்குறோமோ அதுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. நம்ம வயிறுக்கு உணவு இல்லாமல் நம்ம தாங்க முடியுமா, நம்மளால் வாழ முடியாது. அதே மாதிரி பாகவதமோட அந்த ஸ்ரவணம் கீர்த்தனம் வந்து அந்த உணவுக்கு கம்பேர் பண்ணுறாங்க கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சைத்தன்ய சரிதாமில். அதாவது ரொம்ப சரளமாக சொல்லுன்னா, இப்போது காலையில் ஒரு நபர் வந்து வெளியே போயிட்டு தன்னோட வேலைகள்லாம் முடிச்சுட்டு மத்தியானமும் சாப்பிட முடியல, காலையிலையும் சீக்கிரமாக கிளம்பிட்டார், டிஃபன் சாப்பிடல, பிரசாதம் சாப்பிடல, பிரேக்ஃபாஸ்ட் பிரசாதம், மத்தியானமும் லஞ்ச் பிரசாதம் சாப்பிடல, சாயங்காலமும் கூட எதுவும் பண்ண முடியல. அந்தளவுக்கு ரொம்ப பிஸியாக இருக்கார், பயங்கரமாக பிஸியாக இருக்கார். அப்போ ஒரு 9:30 மணி 10 மணிக்கு வீட்டுக்கு வருவார். அப்போ 9:30 மணி 10 மணிக்கு வீட்டுக்கு வந்தால் அந்த சமையல் செஞ்சு வச்சுருக்காரு மனைவி. அதில் வந்து சாம்பாரில் உப்பு இல்லை, காரம் ரொம்ப கம்மியாக இருக்குது, புளிப்பு இல்லை. அண்ணா அந்த சாதமும் சாம்பாரும் கொடுக்குறாங்க, பிரசாதம் கொடுக்குறாங்க, சாப்பிட்டுட்டே இருக்காங்க. சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு உப்பு உரப்பு இருக்கிறதே தெரியாது. ஏன் சொல்லுங்கள் பார்க்கலாம், பசி. அங்கே பயங்கரமான பசி. அந்த மாதிரி பசி நம்மளுக்கு எதில் இருக்கணும், பாகவதம் கேட்குறதுல இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆச்சாரிய இதை வர்ணனை பண்ணுறாங்க. பாகவதம் கேட்குறதுல அந்த மாதிரி கவனம் இருக்கணுமா.
உப்பு உரப்பு இல்லைன்னா கூட சாப்பிட்ற அளவுக்கு இருக்காங்கன்னா அப்போ என்ன, நம்ம ஏதோ எறும்பு கடிக்குதோ கொசு கடிக்குதோ என்ன கடிக்குதோ தெரியல நம்மளுக்கு. ஆனால் நம்ம பாகவதத்தை வந்து ரொம்ப பசியோடு கேட்குறோம். அந்த பசி இருக்கணும், கேட்குற பசி இருக்கணும், அது எவ்வளோ கவனமாக இருக்கணும். மற்ற வேலைகள் செய்கிறது, மற்ற சேவைகள் செய்கிறது, அதை நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன். பாகவதம் படிக்கும்போது சரி, வேறு செயல்கள் எது இருந்தாலும் நீங்கள் முன்னாடி செய்யுங்க, இல்லை முன்கூட்டியாக செய்யுங்க, இல்லை பின்னாடி செய்யுங்க. அந்த சமயத்தில் செஞ்சால் அது வந்து அவமரியாதை கொடுக்குற மாதிரி, பாகவதத்துக்கு பகவானுக்கே அவமரியாதை கொடுக்குற மாதிரி. பகவானை வந்து ஒரு விருந்தாளி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, நம்ம என்ன செய்கிறோம், அட அங்கே உட்காருங்க எனக்கு வேலை இருக்குது போய் பார்க்கலாம்னு நம்ம சொல்கிறோமா? ஃபஸ்ட்டு அவங்கள கவனிக்கிறோம். அப்படின்னா பாகவதம் நம்ம வந்து கேட்குறோன்னா கவனம் வந்து நம்ம ஃபோக்கஸ் வந்து அது மேலே தான் இருக்கணும். என்ன சொல்கிறாங்க, எதை பற்றி சொல்கிறாங்க, என்ன அந்த பொருளோட மீனிங் என்ன, எப்படி நம்ம வந்து அதை வந்து கிரகிக்கணும், எப்படி கிரகிக்கணும், எப்படி அதை வந்து நம்ம வந்து அப்ளிகேஷன் பண்ணணும், அப்ளை பண்ணணும் நம்ம லைஃப்பில். நம்ம எப்படி போய் வீட்டில் போய் படிக்கணும் பாகவதத்தை. இந்த மாதிரி அந்த கவனக்குறையாக இருக்கக்கூடாது. அந்த மேலே அட்டென்டிவாக இருக்கணும், ரொம்ப அட்டென்டிவாக இருக்கணும். திருப்பதியில் ஒரு பிரபு இருந்தார், ஃபாரின் பிரபு, அமிதாஷன் பிரபுன்னு சொல்லி. இப்போ கூட எனக்கு நான் அவர் சொன்னது, அவர்கிட்ட ஒரு 20 வருஷம் முன்னாடி அங்கே பேசிகிட்டு இருந்தோம். அவர் புத்திஸ்டேஷன் பற்றி சொன்னார், பாகவதம் பற்றி சொல்லிட்டு இருந்தார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, போர் நடந்துட்டு இருந்தால் கூட, உலகம் போர், அதாவது வேர்ல்டு வார், அந்த வேர்ல்டு வார் உலகமே போர் நடந்துட்டு இருந்தால் கூட பாகவதம் எடுத்துகிட்டு போய் விற்கணுமா, நம்ம பாகவத புஸ்தகத்தை போய் விநியோகம் பண்ணுமா. ஆஃப் மாவடி மாதாஜே கொடையாது, அவரு கூட ஆஃப் ಮಾಡ್ತಾರೆ அவர். இல்லை இது ஃப்ளைட் மாடல் ஆக்படி, ஏர்ப்ளைன் மாடல் அவர் கூட இவருக்கு கௌரி மாதா ஃப்ளைட் மாடல் போட்டாங்க. ஸோ கவனக்குறையாக இருந்தால் என்ன ஆகும், எல்லாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும். அது ஃபஸ்ட்டு டிஸ்டர்பன்ஸ் வந்து மொபைல் தான், அதான் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். அதனால் அது வந்து டூ நாட் டிஸ்டர்ப் பண்ணுற மோடில் போட்டுரும், இல்லை சைலன்ஸில் போட்டுருங்க. ஸோ அப்படி அவர் சொல்கிறாரு, போரே நடந்துட்டு இருந்தால் கூட நம்ம போய் பாகவத்தை போய் விநியோகம் பண்ணுமா. போர் நடந்துட்டாங்க நம்ம உட்காந்து பாகவத்தை பற்றி கேட்கணுமா, அவ்வளோ கவனமாக இருக்கணுமா. நம்ம எதை பற்றியும் நம்ம வந்து யோசனை பண்ணக்கூடாதா, அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஸ்ரத்தையாக இருக்கணும். அதான் ஸ்ரத்ததானஸ்யா அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப கவனமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே அதை சொல்கிறாங்க பாரு, அன்இன்டரப்டட் அட்டென்ஷன். வாட் யூ சி ட்ரான்ஸ்லேட் இன் தமிழ்? அஷ்கலத் 27 அக்ஷலித மதி. அதுக்கு இது பாருங்க, அக்ஷலித மதி. இது எப்போ இந்த வேர்டு ஞாபகம் பண்ணுங்க, ஒரு 8 டைம்ஸ் ஸ்டாண்ட் பண்ணலாம் இதை நம்ம இப்போ. அக்ஷலித மதி சொல்லுங்க, அக்ஷலித மதி, அக்ஷலித மதி, அக்ஷலித மதி, அக்ஷலித மதி. தமிழ்ல சொல்லுங்க மாதிரி, அது தமிழ் இதயராத கவனம், இதயராத கவனம், இதயராத கவனம். எதுக்காக இது 8 டைம்ஸ் ஸ்டாண்ட் பண்ண சொல்றேன்னா, இந்த கவனம் நம்மளுக்கு இருக்கணும். பகவத்கீதா கேட்கும்போது, பாகவதம் சொல்லும்போது அக்ஷலித மதி, இது வந்து நான் வச்சுக்கணும். இது யார் சொல்லியிருக்காரு? நாரதரே சொல்லியிருக்கார், கவனமா இருங்க. அந்த மாதிரி கவனமா அக்ஷலித மத்தியா நான் இருந்ததுனால என்னாச்சு, எனக்கு ரஜோகுணம் தமோகுணம் எல்லாமே போயிடுச்சு. என்னால இருந்து அந்த 2 குணமே என்கிட்ட போயிடுச்சு. 2 குணம் என்கிட்ட இருந்தது, அது போயிடுச்சு. எதனால? அக்ஷலித மதி, அக்ஷலித மதி. கவனமா இருந்து யார்கிட்ட நான் கேட்டேன்? பக்தி வேதாந்திஸ்ட் கிட்ட நான் கேட்டேன். நாரதர் சொல்றாரு, தன்னோட பின் பிறவில வந்து அவர் வேதாந்திஸ்டுக்கு வந்து சேவை பண்ணும்போது, தொண்டு பண்ணும்போது, கைங்கரியம் பண்ணும்போது ரொம்ப கவனமாக உட்காந்து கேட்டுட்டு இருந்தாரா. சின்ன பையன் நாரதமுனி. அப்போ ரொம்ப கவனமாக கேட்கறதுனால அவங்க கிட்ட இருக்கிற அந்த ரஜோகுணம் தமோகுணம் எல்லாமே போயிடுச்சான். அதான் இங்கே சொல்கிறாங்க, போத் த லார்ட் அண்ட் ஐ ஆர் டிரான்செண்டன்ட். அப்போ தான் அவருக்கு புரியுதான். அதெல்லாம் கேட்ட பிறகு என்னது, நானும் பகவானுக்கு வந்து ஒரே சின்மயா. ஏன்னா பகவானுக்கு வந்து டிரான்செண்டென்டல், நானும் டிரான்செண்டென்டல். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் இந்த உடல் கிடையாது, இந்த ஆத்மா. இந்த ஆத்மா பரமாத்மா 2 திவ்யமானது. அப்போதான் எனக்கு புரிய வருதுன்னு சொல்கிறார் நாரதமுனி. அப்போதான் எனக்கு தெரிஞ்சது, பகவானும் நானும் சின்மயா, ஒந்தல்லா சின்மயா. அப்படி சின்மயானா ದಿವ್ಯಮಾನವರು, ಉಣರ್ವು இருக்கிறவங்க, ಕಾನ್ಷಿಯಸ್ನೆಸ್ இருக்கிறவங்க, ಪ್ರಜ್ಞೆ. ನನಗೂ ಪ್ರಜ್ಞೆ, ದಿವ್ಯವಾದ ಪ್ರಜ್ಞೆ ಇದೆ, ಭಗವಂತನಿಗೆ ಪ್ರಜ್ಞೆ ಇದೆ. ನಾನು ಅಂದರೆ ಯಾರೋ ಇಲ್ಲಿ ಜೀವಿ, ಒಳಗಡೆ ಇರೋ ಜೀವಿಗೆ ಹೇಳ್ತಾರೆ. ನಾನು ಅಂದರೆ ನಾನು ಅಂತ ನನ್ನ ದೇಹ ಅಲ್ಲ, ಒಳಗಡೆ ಇರೋ ಆತ್ಮ ಬಂದು ಚಿನ್ಮಯವಾದದ್ದು, ಮತ್ತು ಪರಮಾತ್ಮನೂ ಚಿನ್ಮಯವಾದದ್ದು. ಅದ ಹಿಂಗೆ சொல்கிறாங்க. O great sage, as soon as I got the taste of personality of God, my attention to hear the Lord was unflinching. First line translation. ஏன் இந்த வேர்டெல்லாம் இது ஒத்தடம் கொடுத்துருக்கேன்னா, அதெல்லாம் நம்ம இதுக்கு போய் சேரட்டும், நம்ம இதயத்தில் வந்து பதிவாகட்டும் தான். டிரான்ஸ்லேஷன் ஃபர்ஸ்ட் லைன். பரமபுருஷ பகவானிடம் உள்ள சுவையை நான் பெற்றவுடனேயே பகவானை பற்றி கேட்பதில் என் கவனம் சிதறாமல் இருந்தது.
மேலும் பகவானும் நானும் ஆன்மீகமானவர்கள் என்பதால் சிதறாம இருந்தது. என்னோட வந்து கவனம் சிதறாம இருந்ததுன்னா எங்கேயும் மைண்ட் இப்போ போல, மனசு எங்கேயும் போல, எந்த விருந்தாளிங்க இது கிட்டேயும் அவங்க பற்றியும் போல, எந்த பிரசாதத்தை பற்றியும் போல, வெளியே அங்கே போகணுன்னு போல, எங்கேயும் போல. நான் நவராத்திரி தசரா பூஜை பண்ணும், அங்கே கொடு பண்ணும், இங்கே பண்ணும், அது வாங்கிட்டு வரணும், எதை பற்றியும் போல. மனசு எங்கே இருக்கு? பகவானை பற்றி கேட்குறதுலே இருக்குது, பகவானை பற்றி சவனம் பண்ணுறதுலே இருக்குது. ஏன்னா அந்த ருச்சி அவங்களுக்கு கிடச்சிருச்சு. எந்த ருச்சி கிடச்சிருச்சு? பக்தி ருச்சி கிடச்சிருச்சு, பகவானை பற்றி கேட்குற ருச்சி. யார் ஒருத்தர் வந்து பகவானை பற்றி நிறைய கேட்குறாங்களோ அவங்களுக்கு அறிவே இல்லைன்னா கூட அறிவு கொடுத்துருவார் பகவான். நாரத முனிக்கு எந்த அறிவும் கிடையாது. அதான் இங்கே சொல்கிறாங்க, தகுதி இல்லை. ஏன் பக்தி பண்ணுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. படிக்காதவங்க படித்தவங்க அந்த மாதிரி தகுதியே தேவையில்லை. ஆனால் நல்லா கேட்கணும், அவ்வளோதான். படிக்க தெரியாதவங்க கூட பரவாயில்ல, அதை பற்றி கேட்டுட்டு இருந்தால் போதும். அதை பற்றி கேட்டுட்டு இருந்தாலும் என்ன ஆகும்? அந்த ருச்சி வந்துடும் அவங்களுக்கு. அந்த ருச்சியை பகவான் கொடுத்துருவார் நம்மளுக்கு. நம்ம ஒன்றும் அதுக்காக தனியாக வந்து முயற்சி பண்ண அவசியமே இல்லை. பாகவதத்தோட மகிமை அப்படி. அது மட்டும் இல்லாமல் அந்த பாகவதம் யார்கிட்ட இருந்து நம்ம கேட்குறோம்? யார்கிட்ட இருந்து நாரத முனி கேட்டார்? தூய்மையான பக்தர்கள், பக்தி வேதாந்திஸ்ட், அப்படி அவங்க பேர். பக்தி வேதாந்திஸ்ட்னா பாகவதத்தையே அவங்க வந்து கரைச்சி குடிச்சவங்க. அது இல்லாமல் ஒரு 24 ஹவர்ஸில் ஒரு நொடி கூட அவங்க மற்ற எதை பற்றியும் பேச மாட்டாங்க. 24 ஹவர்ஸ் அதை பற்றியே பேசிகிட்டே இருப்பாங்க. 24 மணி நேரம் பகவானை பற்றியே பேசிட்டு இருப்பாங்க, பாகவதத்தை பற்றியே பேசிட்டு இருப்பாங்க. உத்தம ஸ்லோக குணானு வர்ணனை, பகவானை பற்றியே அவங்க புகுந்து பாடிட்டே இருப்பாங்க, குணகானம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்பேற்பட்ட அவங்களுக்கு வந்து தமோ குணம் ரஜோகுணம் எல்லாமே அது விட்டு போயிடும் சொல்லி, கைவிட்டுருன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி டேஸ்ட் அவங்களுக்கு டெவலப் பண்ணிட்டாங்க, அந்த ருச்சியை வந்து வளர்த்துட்டாங்க யார்? நாரத முனி. அதனால் இந்த சூக்ஷ்ம தேகம் ஸ்தூல தேகம்ன்றது வந்து ஐ ஹேட் அக்செப்டட் டாஸ் அண்ட் செட்டில் கர்விங்ஸ் ஃபார் போத் த லார்ட் அண்ட் ஐ ஆர் டிரான்சென்டென்டல். அந்த சூக்ஷ்ம தேகம் ஸ்தூல தேகம்ன்றது நம்மக்கிட்ட விட்டு போயிடும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அது ரெண்டு விட்டு போயிடும். பகவான் கிட்ட போகும்போது இது ரெண்டு இருக்காது நம்மக்கிட்ட. சூக்ஷ்ம தேகமும் இருக்காது, ஸ்தூல தேகமும் இருக்காது. தெரியுமா அது உங்களுக்கு? சூக்ஷ்ம தேகம் ஸ்தூல தேகம். சூக்ஷ்ம தேகம்னா யாருக்கா தெரியும்? சொல்கிறீங்களா? மனம் புத்தி அகங்காரம் வந்து சூக்ஷ்ம தேகம். ஸ்தூல தேகம் வந்து நம்ம உடல், நம்மளோட இந்த பஞ்சேந்திரியங்கள், பஞ்சபூதங்கள், பூமி ராப்பு அனுடாவாய் வந்து அவர் எக்ஸ்டர்னல் பாடி, நம்மளோட என்ன ஸ்தூல தேகம். சூக்ஷ்ம தேகம் வந்து மனசு புத்தி அகங்காரம். இந்த ரெண்டுமே, இந்த தேகமே இருக்காது எப்போ நம்ம பகவான் கிட்ட போகும்போது. பகவான் கிட்ட போயிட்டா இந்த தேகம் நம்ம கூட வராது. ஆனால் அடுத்த பிறவி எடுத்தால் என்ன நம்ம கூட என்ன வரும்? எந்த தேகம் வரும்? சூக்ஷ்ம தேகம் வருமா ஸ்தூல தேகம் வருமா? சூக்ஷ்ம தேகம். ஏன்னா மனசு புத்தி அகங்காரம் என்ன பண்ணாது? நம்ம அந்த உணர்வையும் நம்மளோட ஆசைகளையும் அதெல்லாமே அப்படியே கேரி பண்ணிகிட்டே வரும். எப்படி இவர் கொரியர்காரங்க எப்படி அந்த கவர் எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நம்ம அடுத்த பிறவி எடுக்கும்போது அந்த ஒரு காற்று வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது என்ன ஆகும்? அந்த ஸ்மெல்லை கொண்டு போகும், அந்த பரிமாணத்தை கொண்டு போய் அங்கே விடும். அதே மாதிரி தான் இந்த சூக்ஷ்ம தேகம் என்ன ஆகும்? நம்மளோட அந்த மனசும் புத்தி அகங்காரத்தில் என்னென்ன இருக்கோ அதெல்லாமே அப்படியே கொண்டு வந்து அடுத்த பிறவியில் நம்ம எந்த தேகத்தை வந்து பிரவேசம் பண்ணுறோமோ அந்த தேகத்தை கரெக்டாக போய் சேர்ந்துடும். அதனால தான் என்னடா இது பழக்க வழக்கங்கள் அல்ல, நம்ம வந்து பழைய பழக்க வழக்கங்கள் நம்மளால் விட முடியாது. ஏன்னா அந்த சூக்ஷ்ம தேகத்தில் இருக்கும் அது. அதனால தான் நம்மளால் அதை ஈஸியாக விட முடியாது. அது விடணும்னா நம்ம என்ன செய்யணும்? பாகவதத்தை கேட்டுகிட்டே இருக்கணும். எப்படி கேட்கணும்? இடையேறாத கவனம். அப்படின்னா அதுக்கு என்ன இடையேறாத கவனம்னா என்ன? அப்படின்னா அர்த்தம் எந்த ஒரு தடையே இருக்கக்கூடாது. எண்ணெய் ஊற்ற எப்படி இருக்கும்? எண்ணெய் வந்து ஸ்டாப் நடுவில் எதுவும் அது வந்து ஸ்டாப் ஆகாது, ஊற்றிட்டே இருக்கும். அதே தண்ணியை ஊற்றுங்க, அங்கங்கே கொஞ்சம் கேப் இருக்கும். ஆனால் எண்ணெயை ஊற்றுனா ஒரே இடையூறாமல் பக்தி அப்படியே பண்ணிகிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். இன்னொரு வெசலை நம்ம ஊற்றிட்டே இருக்கலாம். ஸோ இடையூறா பக்தி. அப்புறம் என்ன? அஸ்கலித மதி, அன்இன்டரப்டட் அட்டென்ஷன். நம்மளோட கவனம் வந்து என்றைக்குமே செதறாது, எந்த இடத்துக்கும் செதறக்கூடாதுன்றாது நார்த்தமணி. அப்படி செதறாமல் என் கவனத்தை வச்ச நான் வளர்த்ததுனால பகவான் மேலே எனக்கு ருச்சி நாளைக்கு என்னாச்சு? அதிகமாகிட்டே இருக்குது, ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு இந்த என்ன சொல்கிறது? இந்த செதறாமல் கவனத்தை ஏன் நம்ம வந்து நம்மளுக்கு ஏன் கவன குறையாக இருக்குன்னா பிகாஸ் ஆஃப் இக்னோரன்ஸ். அதை சொல்கிற பர்போட்டை சொல்கிறார். இக்னோரன்ஸ் இஸ் த காஸ் ஆஃப் ஆல். இது என்ன சொல்கிறாங்க? நான் டிவோஷனல் சர்வீஸ். அதாவது இக்னோரன்ஸ் அப்படின்னா அறியாமல் இருக்கிறது. அந்த அறியாமல் இருக்கிறது நம்ம என்ன செய்யும்? நம்மளை இருட்டில் வச்சிடும் அது. அதனால இன் ஆல் வேதிக் லிட்ரேச்சர் தி பர்சனாலிட்டி ஆஃப் காட் இஸ் கம்பேர்ட் டு த சன். எல்லா வேத சாகித்யங்களும் வேத நூல்களும் வந்து பகவான் வந்து எதுக்கு கம்பேர் பண்ணுறாங்கன்னா, எதுக்கு ஒப்படைக்கிறாங்கன்னா சூரியனுக்கு ஒப்படைக்கிறாங்க. சூரியன் இருக்கும்போது என்ன ஆகும்? விளக்கு இருக்கும், வெளிச்சம் இருக்கும். எது இருக்காது?
கத்தில் இருக்காது. இருட்டே இருக்காது நம்மளுக்கு. ஸோ தட் இஸ் ஹியரிங் ஆஃப் தி லார்ட்ஸ் பாஸ்ட் டைம்ஸ் இஸ் இட் செல்ஃப் transcendental association with the Lord, because there is no difference between the Lord and this transcendental past times. ஒரு கேள்வி வருதுங்க, பகவானை நீங்கள் பார்த்துருக்கீங்களா சொல்லி கேட்பாங்க. நீங்கள் பல வருஷமாக நீங்கள் வந்து சத்சங்கத்துக்கு போயிட்டு இருக்கீங்க, பகவானை பார்த்துருக்கீங்களா உங்களை கேட்பாங்க. யாராவது வீட்டிலே கேட்பாங்க நினைக்கிறாங்க. யசோதா மாதாஜி பிரபு ಕೇಳ್ಪಾಂಗ, ಭಗವಂತ ನೋಡಿದ್ದೀರಾ ನೀವು ಇಷ್ಟು ವರ್ಷ ಓದ್ತಾ ಇದ್ರಲ್ಲ, ವೇಣುಗೋಪಾಲ ಸ್ವಾಮಿ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ರಲ್ಲ, ಮಾತಾಜಿ சொன்னாங்க 20 வருஷமாக போயிட்டு இருக்காரா, 25 வருஷமா 30 வருஷமாக போயிட்டு இருக்காரு வேணுகோபால் சாமி கோயிலுக்கு. பார்த்துருக்கீங்களா நீங்கள் பகவானை? சிலையை தானே பார்த்துருக்கீங்க, கர்மிங்க கேட்பாங்க, சிலையை தானே பார்த்துருக்கீங்க நீங்கள்? இல்லை கரெக்ட். அதான் சொல்ல வரேன். அப்போது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, பகவானை நீங்கள் பார்க்க தேவையில்லைன்றாங்க. பகவானை இந்த லைனில் என்ன சொல்கிறாங்க பிரபுபாதர்? there is no need to see Lord. Why? when you are hearing the transcendental pastimes of the Lord, ನೀವು ಯಾವಾಗ ಭಗವಂತನ ದಿವ್ಯವಾದ ಲೀಲೆಗಳನ್ನು ನೀವು ಕೇಳ್ತಾ ನೀವು ಸಾಕ್ಷಾತ್ ಭಗವಂತನ ನೋಡ್ಬೋದು. ಯಾಕಂದರೆ ಭಗವಂತನ ಒಂದು ಗುಣಗಾನಕ್ಕೆ ಭಗವಂತನಿಗೆ there is no ತೇಡ, there is only ಪೇಡ. ಏನಿಲ್ಲ, ಭಗವಂತನಿಗೆ ಭಗವಂತನ ಲೀಲೆ ಕತೆಗೆ there is no ವ್ಯತ್ಯಾಸಂ, ಅಂತமே இல்லை. பகவந்தன குணகானಕ್ಕೆ, பகவந்தனோட லீலைகள் கேட்கறதுக்கும் பகவானுக்கும் வித்தியாசமே இல்லை. அதனால நீங்கள் பகவானை பார்க்கவே தேவையில்லை. அவர் பாகவதம் கேட்டுகிட்டே இருக்காரு. 30 வருஷமா பகவானை போய் பார்க்குறாரு. ஆனால் பாகவதம் கேட்கறதுனால அந்த ருச்சி வருது. பாகவதம் கேட்கறதுனால பகவானை எப்படி பார்க்கணும், எந்த இதில் நம்ம பார்க்கணும், எந்த உணர்வில் நம்ம பார்க்கணும், எந்த பாவத்தில் அவங்கள பார்க்கணும். ஆக்சுவலாக எல்லாருக்குமே தர்ஷனம் நம்ம பார்க்குறோம்ல, பகவானை சும்மா ஒப்புக்கு தான் நம்ம பார்க்குறோம். உண்மையாக நம்ம வந்து பகவானை எப்படி பார்க்குறது யாருக்குமே தெரியாது. எப்படி பார்க்குறோம் சொல்லுங்கள் பகவானை? நம்ம ಅಲ್ಲ ಮನುಷ್ಯರಲ್ಲ, ಭಗವಂತನ ಹೇಗೆ ನೋಡ್ಬೋದು? ಇವಾಗ தான் ஜஸ்ட் ನಿಮ್ಗೆ ஆன்சர் ಹೇಳಿದೆ. பகவானை எப்படி நம்ம பார்க்கலாம்? ஏன்னா நீங்கள் உங்களோட கவனம் வந்து சிதறி இருக்கா இல்லைன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். நான் கவனம் வந்து சிதறி இருக்கா இல்லையான்னு பார்த்துருக்கேன். இல்லை ಒಂದು ನಿಮಿಷ, ನಾನು ಇವಾಗ ಆನ್ಸರ್ ಹೇಳ್ಬಿಟ್ಟೆ ನಿಮಗೆ. ಟಕ್ಕ ನನಗೆ ಕ್ವಶನ್ ಕೇಳಿದ್ದೀನಿ. ಭಗವಾನ நம்ம எப்படி பார்க்கலாம்? ಯಾವ ಥರ ಭಕ್ತಿ ಮಾಡ್ತೀರಾ? ಹಾಂ, ಓಕೆ, ಕರೆಕ್ಟ್. ಓಕೆ ಓಕೆ, ಸರಿ, ನೀವು ಹೇಳಿ ಮಾತಾಜಿ. ಭಕ್ತಿ ಶ್ರದ್ಧೆಯಿಂದ ಕೇಳಬೇಕು. ಶ್ರವಣದಲ್ಲಿ ಏನು ಕೇಳಬೇಕು? அதான் இங்க பிரபுபாதே நீங்க சொல்லிட்டாரு. அதனால தான் படிக்கும்போது நீங்க கவனமா எப்படி படிக்கணும்? நம்ம கவனமெல்லாம் இங்கே இருக்கணும். என்ன சொல்லியிருக்காரு பிரபுபாதரிங்க? whenever there is a light, there is a hearing of the Lord's pastimes is itself. பகவானோட குணகானங்கள் நம்ம கேட்கறதே நம்ம வந்து பகவானை பார்த்த மாதிரி தான்றாங்க. பகவானை பார்க்கறது நம்ம பார்க்கவே, வைகுண்டது கோலோக போக அவசியமே இல்லை. கேட்டா போதும். தூய்மையான நாரதமுனியான்ற மாதிரி ஒரு பக்தரோட வாயால் நம்ம கேட்டாலே போதும். என்ன ஆகும்? நம்ம பகவானை பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு வர்ணனை பண்ணுறாங்க ஆச்சாரியாஸ். சைத்தன்ய மகாபிரபு சைத்தன்ய சரிதாமிரத்தில் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சொல்கிறாரு, ஒரு இடத்துக்கு ஒரு பகுதிக்கு போனார். அந்த பகுதியில் சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணாருன்னா, ஒரு பக்தர் என்ன பண்ணிட்டு இருந்தார், பகவான் முன்னாடி உட்காந்துட்டு அவரை தரிசனம் பார்க்கல, பகவானை பாகவதம் புஸ்தகம் எடுத்து படிச்சுட்டே இருக்காரு. இது உண்மையாக நடந்திருக்குது. இப்போ தான் நடந்தது, ரீசெண்டாக. எப்போ? 500 வருடங்கள் முன்னாடி நடந்தது. பாகவதத்தை படிச்சுட்டே இருக்காரு. எப்படி படிக்கிறாரு? கவனம் செதறாமல் படிச்சுட்டு இருக்காரு. கவனம் எல்லாம் அவங்க மேலே, அவங்களுக்கு வந்து அந்த பாகவதத்தில் கேட்குறதுல தான் இருக்குது, படிக்கிறதுல கேட்குறதா இருக்குது. படிச்சுட்டே இருக்காரு. மகாபிரபு நின்றுட்டு பார்க்குறாரு அவரை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து ஏதாவது கவனம் செதறிந்து நம்ம வந்து பாகவத்தை படித்தா மகாபிரபு ஆகட்டும், பகவான் ஆகட்டும், யாரும் அங்கே இருக்கிறதில்ல, அந்த இடத்துல இருக்கிறதில்ல. அது எதுக்காக மகாபிரபு அங்கே நின்னாரு? அவர் படிச்சுட்டு இருக்காரு, ஸ்ரத்தையாக படிச்சுட்டு இருக்காரு. ஸ்ரத்தையாக கவனமாக படிச்சுட்டு இருக்கிறதுனால சைத்தன்ய மகாபிரபு அவருக்கு சொன்னாராம், இன்னும் படிங்க, இன்னும் உச்சரணை பண்ணுங்க, இன்னும் ரிசைட் பண்ணுங்க, ரிசைட் ப்ளீஸ், உச்சரணை பண்ணுங்க சொல்லி மகாபிரபு கத்துறாராம். ஜோராக கத்துட்டு இருக்காரா. கேட்டிருக்கலாம் மாதாஜி இந்த லீலை? ஒரு மகாராஜ் சொல்கிறாரு. ஸோ 8 மணி நேரம் சொல்லியிருக்காராம். 8 மணி நேரம். ஜஸ்ட் இமேஜின், கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். 8 hours அவங்களுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? எதுவுமே சொல்ல, பாகவதம் படிங்க. நம்மளுக்கு 5 தடவை 6 தடவை சொன்னா, போப்பா நீ படிச்சாது படிச்சுக்கோ, இல்லை விட்டுருப்போம், நம்ம போயிடுவோம் இல்லையா?
8 மணி நேரம் மகாபிரபு சாக்ஷாத் பகவான் அவரே சொல்லியிருக்காரு 8 மணி நேரம் அங்கே நின்று டான்ஸ் ஆடி இருக்காரு. இவர் பாகவதம் படிக்க 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 அவர் டான்ஸ் ஆடிருக்காரு. அப்போ எவ்வளோ ஸ்ரத்தையா எவ்வளோ கவனமாக அவர் படிச்சிருக்காரு பாருங்க. சாக்ஷாத் மகாபிரபுவே நின்று அதை கேட்டு டான்ஸ் ஆடிட்டாராம். 1 நிமிஷம் 2 நிமிஷம் கிடையாது. எத்தனை மணி நேரம்? 8 மணி நேரம். 8 மணி நேரம். எனக்கு அது கேட்ட உடனே அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வந்துருச்சு, எனக்கு ரோமாஞ்சனம் ஆயிடுச்சு. அப்போ எவ்வளோ எப்பேற்பட்ட மகானுபாவம் அவர் இல்லையா, எவ்வளோ உயர்ந்தமான பக்தர் அவர். அந்த அளவுக்கு பாகவதம்ல ருச்சி இருக்குது. பாகவதமா ಅವರು ಮಹಾಪ್ರಭು ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ಸಾರಿ ಅವ್ರು ಬೇರೆ ಭಕ್ತರು, ಅವ್ರ ಹೆಸರು ಏನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಬೇರೆ ಭಕ್ತರು ಅವರು. யாரானா ஆகலி அவர் இந்த பக்தர் அந்த பக்தர் அந்த அப்படி ஒரு இதே கிடையாது, டிஸ்கிரிமினேஷனே கிடையாது. இப்போ நீங்கள் படித்தப்பட மகாபிரபு வந்து டான்ஸ் ஆடுவார். ஆனால் நமக்கு தெரியுதில்ல. நீங்கள் 8 மணி நேரம் நீங்கள் படிச்சுட்டே இருங்க பாகவதம். ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஏகாதசி நாள் ஏதோ ஒரு நாள் படித்து பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக பகவான் வந்து வைப்பா அங்கே நீங்கள் டான்ஸ் ஆடுவார். இது நாமாமிரத்தில் சொல்லியிருக்காரு, யார் ஒருத்தர் வந்து பகவானோட நாமத்தை வந்து அபராதம் இல்லாமல் இது என்ன சொல்கிறது, என்ன சொல்கிறது, சுத்தநாம் அபராதம் இல்லாமல் யார் ஒருத்தர் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறாங்களோ அவங்க நாக்கில் வந்து நான் டான்ஸ் ஆடுறேன்றார். யாருக்காவது நாக்கில் பகவான் வந்து டான்ஸ் ஆடுறேன்னா நீங்கள் நான் சுத்தநாமத்தை பண்ணுங்க, பகவான் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி. அதனால் மகாபிரபுக்கு பாகவதமானாவே உயிர். சைத்தன்ய மகாபிரபு பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் இன்ட்ரடக்ஷன் என்ன கொடுத்துருக்காரு, அறிமுகத்தில் யாரை பற்றி சொல்லியிருக்காரு, பிரபுபாதர் பாகவதத்தை பற்றி தான் சொல்லியிருக்காரு. பாகவத்தை போய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ண சொல்கிறாங்க நிறைய வந்து. அதனால தான் இங்கிலீஷ் லாங்குவேஜில் பக்தி சித்தாந்த சரஸ்வதி, ஆக்சுவலாக இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரியுமா, குப்பை, பயங்கரமான குப்பை. ஆனால் தன்னோட குருஜி பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி வந்து அவர் வந்து அவருக்கு உத்தரவு கொடுத்தாரு, நீங்கள் இங்கிலீஷில் தான் போய் பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லி பிரபுபாதருக்கு சொன்னார். ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு மதுரமான பாஷை எது எல்லா பாஷையிலையும் சொல்லுங்கள் பார்க்கலாம். உடனே அவங்க மதர் டங் சொல்லிடாதீங்க. சம்ஸ்கிருதம் மதுரமான ஒரு பாஷை சம்ஸ்கிருதம். பக்தி சித்தாந்த சரஸ்வதி மகாராஜ் வந்து ஸ்ரீல பிரபுபாதர் சீடருக்கு வந்து சம்ஸ்கிருதத்தில் போய் சொல்ல, ஏன்னா அது மதுரமான பாஷை சொல்ல. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களுக்கு புரியாது. ಪ್ರಭುಪಾದರು ನಮಗೆ ಗೊತ್ತಾಗಲ್ಲ. ಆದರೆ ನಮ್ಮ ಭಾಷೆನಲ್ಲಿ ಇದೆ ಅದು. ಕನ್ನಡ, ತೆಲುಗು, ತಮಿಳ್ ಎಲ್ಲದರಲ್ಲಿ ಮದರ್ ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ ಸಂಸ್ಕೃತನೇ. ನೀವು ಯಾವ ಭಾಷೆನೇ ತಗೊಳ್ಳಿ, ಹಿಂದಿ ಎಲ್ಲನೂ ಸಂಸ್ಕೃತದಿಂದನೇ ಬಂದಿರೋದು. ಆದರೆ இவர் பிரபுபாதர் ஜெர்மனில் போனார், யூஎஸ்க்கு போனார், எல்லா இடத்துலையும் வந்து இங்கிலீஷில் தான் சொன்னார். ஏன்னா தன்னோட குரு மகாராஜோட உத்தரவு அது. அப்போ பிரபுபாதர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஃபாரின் லாங்குவேஜஸ் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ஜெர்மனை பற்றி கேட்டாராம். ஜெர்மனிக்கு போகும்போது பெர்லினில் போய் கேட்கும்போது இந்த இங்கிலாந்துக்காரங்க அமெரிக்கா லாங்குவேஜை வந்து பிஜியன் வாட் யூ சே ஃபார் பிஜியன், கழுகு மாதிரி இருக்கான் அந்த பாஷை. எந்த பாஷை? அமெரிக்காவோட இங்கிலீஷ் பாஷை வந்து கழுகு மாதிரி இருக்கான். பிஜியன் புறா பார்வாಳ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಏನೋ ಅದು ಪಾರಿವಾಳ அது கூக்குதுற எங்கே இருக்க அந்த மாதிரி இருக்கு உங்க அமெரிக்கன் பாஷைன்னு சொல்லி இவரு சொல்றாரு. இல்லை இங்கிலாந்துக்காரன்னு சொல்லியிருக்காங்க. பார்வாள மாதிரி இருக்காது, புறா மாதிரி அந்த பாஷை இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இங்கிலாந்து இது என்ன இது ஃப்ரான்ஸ் பற்றி தெரியுமா உங்களுக்கு? அந்த தேசம் ஃப்ரான்ஸு இருக்குதுலே மோசமான தேசம், ரொம்ப மோசம். நியூ இயர் டே நாள் வந்து எல்லாருமே ஆடையை வந்து அவுத்து டான்ஸ் ஆடுறாங்க. அங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவ்வளோ மட்டமான மோசமான அயோக்கியமான ஒரு நாடு ஃப்ரான்ஸ், அயோக்கியமான ஒரு நாடு. பாரிஸில் அங்கே போயிட்டா இது நியூ இயர் டே நாள் போயிட்டா அசிங்கமான ஒரு சீன்ஸ் அங்கே கண்ணால் பார்க்க முடியாது. அங்கே பார்த்தா கண்ணெல்லாம் எடுத்து இது மிளகாத்தூள் எடுத்து போட்டிக்கணும். ಯಾರು ಎಲ್ಲ ಕಡೆ ಹೋಗಿದ್ದಾರೆ ಪ್ರಭುಪಾದ. ಏನು ಮಾಡೋದು? ಪ್ರಚಾರ ಮಾಡಬೇಕಲ್ವಾ? ಅವ್ರನ್ನೆಲ್ಲ ಹೇಗೆ ಅವ್ರನ್ನ ಒಳ್ಳೆಯವ್ರು ಮಾಡೋದು, ಭಕ್ತರು ಮಾಡೋದು ಹೇಗೆ? ಅವ್ರು ಹಂಗೆ ಇದ್ಬಿಡ್ತಾರೆ. ಇಲ್ಲಾಂದರೆ ಇವಾಗ ಪ್ರಭುಪಾದರು ಓದಿದ್ರೆ ಕೋಟಾಂತರ ಭಕ್ತರು ಇವಾಗ ಪ್ರಭುಪಾದರ ಬುಕ್ಸ್ನ ಓದಿ ಚೇಂಜ್ ಆಗಿದ್ದಾರೆ. ಎಷ್ಟೋ ಜನ ಪ್ರಸಾದ ತಿಂದು ಚೇಂಜ್ ಆಗಿದ್ದಾರೆ, ಭಾಗವತಂ ಕೇಳ್ಬಿಟ್ಟು ಚೇಂಜ್ ಆಗಿದ್ದಾರೆ ಎಷ್ಟೋ ಜನ. ಎಲ್ಲ ಕಡೆ ಹೋದ್ರೆ ಏನು ಮಾಡ್ತೀರಾ? ಅದೇ ಪ್ರಭುಪಾದರಿಗೆ ಆ ಥರ ಭಾವ ಇಲ್ಲ. ಯಾಕಂದರೆ ಅವರು ಆಚಾರ್ಯ, ಅವರು ಒಂದು ಶಕ್ತಿ ಆವೇಶ ಅವತಾರ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಭಗವಂತನೇ ಕಳಿಸಿರೋದು ಇವ್ರನ್ನೆಲ್ಲ. ನಿತ್ಯ ಮುಕ್ತ, ನಿತ್ಯ ಸಿದ್ಧಾಂತ ಇವ್ರನ್ನೆಲ್ಲ. ನಾವು ಬದ್ಧಾತ್ಮಗಳು, ಕಟ್ಟುಂಡ ಆತ್ಮಗಳು. ಅವರೆಲ್ಲ ನಿತ್ಯ ಸಿದ್ಧಾಸ್, ನಿತ್ಯ ಅವರೆಲ್ಲ ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಎಲ್ಲೋದ್ರೂ
ಡೆಲಿವರ್ ದ ಟ್ರಾನ್ಸೆಂಡೆಂಟಲ್ ಮೆಸೇಜ್ ಆಫ್ ದ ಲಾರ್ಡ್. ಎಲ್ಲೋದ್ರೂ ಭಗವಂತನ ಶುದ್ಧಿ ಕೊಡಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ ಅವರು. ಅದಕ್ಕೆ ಅವ್ರು ಯಾರು ಏನು ಕಾಣಲ್ಲ. ಅವ್ರಿಗೆಲ್ಲ ಏನಂದರೆ பண்டிதா சமதர்ஷனா, பண்டிதர் மாதிரி அவங்க எல்லாருமே என்ன பார்க்க பகவானோட அம்சமாக பார்க்குறாங்க. பகவானோட அம்சமாக பார்க்குறதுனால அவங்களுக்கு எது தெரியறதில்ல. அவங்களோட இது என்னென்னா போய் அங்கே பாகவத்தை பற்றி சொல்லணும், நாமத்தை பற்றி சொல்லணும், இது ஒன்று தான் அவங்க மைண்டில், வேறு எதுவுமே கிடையாது அவங்க மைண்டில். அதனால் இங்கே சைத்தன்ய மகாபிரபு 8 மணி நேரம் அவங்க டான்ஸ் ஆடினாங்களாம். டான்ஸ் ஆடிட்டு கூப்பிட்டாரா அவரை, கூப்பிட்டுட்டு அப்படியே கட்டி ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டாரா அவரை. ஆலிங்கனம் பண்ணிட்டு ஒரு பேர் கொடுத்தாராம், நீங்கள் தான் பாகவதாச்சாரியான்னு சொல்லி அவருக்கு பேர் கொடுத்தாராம். என்ன பேர்? பாகவதா ஆச்சாரியா. அப்படின்னா ஆச்சாரியா, பாகவத ஆச்சாரியா என்ன அர்த்தம்? யூ ஆர் தி ஆச்சாரியா ஃபார் பாகவதம். நீங்கள் தான் இந்த பாகவதத்துக்கு ஆச்சாரியா, நீங்கள் தான். யூ ஆர் த டீச்சர். என்ன சொல்கிறது ஹெட்மாஸ்டருக்கு பேராசிரியர், பேராசிரியரா, தலைமையாசிரியர். நீங்கள் யூ ஆர் த லீடர், யூ ஆர் த ஆச்சாரியா, யூ ஹேவ் டு செட் அன் எக்ஸாம்பிள் அப்படின்னு மகாபிரபுனாலேயே அவர் குணகானம் பண்ண அந்த ஒரு நபர் அவர். அப்பேற்பட்ட, அதனால தான் பிரபுபாதரோட லிட்ரேச்சர்ஸ் பாருங்கள், டிரான்ஸ்லேஷன் எல்லாமே விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர், ஸ்ரீதர சுவாமி, கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி, இவங்க எழுதியிருக்கிற அந்த நூல்களுக்கும் பிரபுபாதர் நூல்களுக்கு வித்தியாசமே இருக்கிறதில்ல, டிஃப்ரென்ஸே இருக்கிறதில்ல, எல்லாமே சமானமாக தான் இருக்கும். எந்த விதமான அப்படி ஏன் சொல்கிறேன்னா, இங்கிலீஷை இவரோட உத்தரவுனால தான் அவர் எழுதினாரே தவிர இல்லைனா எழுதியிருக்க மாட்டார் பிரபுபாதர். ஏன்னா மற்ற பாஷை எதுவும் புரியறதில்ல. காமன் லாங்குவேஜ் வேர்ல்டில் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான். அப்புறம் ஃப்ரெஞ்சு பாஷை என்ன சொன்னாங்க தெரியுமா? பாலுறவுக்கு சமானம்னு சொன்னார் பிரபுபாதர். மோசமான அந்த மாதிரி லாங்குவேஜ்னு சொல்கிறார் ஃப்ரெஞ்சு பாஷையை. ஒரு லாங்குவேஜையும் திட்டிருக்கார் பிரபுபாதர். எங்கே அவங்க நாட்டில் போய் இப்போ ஏன் இவங்க பிரபு வீட்டுக்கு நான் பிரபுவை திட்டுற மாதிரி அவங்க நாட்டில் போய் அவங்கள பற்றி, அவங்க பாஷையை பற்றி திட்டிருக்கார் பிரபுபாதர். அந்த அளவுக்கு அவர்கிட்ட அந்த தூய்மையான பக்தி தோன்றுறது. யாரும் எதிர் சொல்ல மாட்டார், எதிர் சொல்ல மாட்டார், சொல்லவும் முடியாது அவர்கிட்ட. சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் கொடுப்பாரு. ஆனால் எந்த பாஷையில் நீங்கள் எந்த பாஷை குப்பையாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் அந்த பாஷை என்ன இருக்கணும்? பகவானுக்கு சம்பந்தமாக இருக்கணும். இல்லைன்னா ஸ்ரமயேவயி கேவலம்னு சொல்கிறாரு. தர்மஸ்தானுஸ்தித பும்ச விஸ்வக்ஷேன கதாசுனா நாத் பாதையோ யதா ஸ்ரமயேவயி கேவலம். எந்த ஒரு செயலாகட்டும், எந்த ஒரு பொருளாகட்டும், எந்த ஒரு பாஷையாகட்டும், அதை பகவானை புகழ்ந்து பாடாமல் இருந்தால், பகவானுக்கு சம்பந்தமாக இல்லாத இருந்தால், அது என்ன வேஸ்ட்டு? நம்ம லேபரெல்லாம் வேஸ்ட்டு, நம்ம சமயமெல்லாம் வேஸ்ட்டு. ஸ்ரமையே வையி கேவலம். நம்ம பாடுபட்டினவே காலம், சக்தி, ரத்தம் எல்லாமே வேஸ்ட். அதனால கவனமாக கேட்க சொல்கிறாரு, கவனம் சிதறாமல் கேட்க சொல்கிறார். So, but in fact, personality of Godhead and living beings are transcendental and they have nothing to do with material nature. இந்த ஆத்மாக்கும் பரமாத்மாக்கும் பௌதிக உலகத்துக்கு எந்த விதமான சம்மதமே கிடையாது. both are transcendental, ரெண்டு பேருமே திவ்யமானவர். பட் டியூ டு இக்னோரன்ஸ், அறியாமல் என்ன பண்ணுறோம், நம்ம என்ன செய்கிறோம்? மாயாவோட அந்த கட்டுப்பாட்டில் நம்ம வந்துடுறோம். மாயாவோட கட்டுப்பாட்டில் வந்துடுறோம். பகவான் வரதில்லை, நம்ம வந்துடுறோம். அதான் சொல்கிறாங்க இங்கே. When ignorance is removed and it is perfectly realized, there is nothing existing without the personality of Godhead. Ignorance என்றது அந்த அறியாமைன்றது நம்ம நீக்கப்பட்ட என்ன ஆகுது? உடனே நம்ம பகவானுக்கு போய் சரணடைஞ்சிடும். So since the gross and subtle bodies are emanations from the personality of Godhead, the knowledge of light permits one to engage. So இப்போ நம்ம உடலை எடுத்துட்டோம், அதான் இங்கே சொல்கிறார் பிரபுபாதர். எப்படியோ இந்த உடலை எடுத்துட்டோம். இந்த உடல் எடுத்ததுனால நம்ம என்ன செய்யணும்? கிராஸ் பாடியை வச்சு என்ன செய்யணும்? ஸ்தூல தேகத்தை வச்சு என்ன செய்யணும்? சூட்ச்ம தேகத்தை வச்சு என்ன செய்யணும்? நம்ம இந்த ஸ்தூல தேகத்தை வச்சு என்ன செய்யணும்? பகவானுக்கு சேவை பண்ணணும். கோயிலுக்கு போகிறது, டெக்கரேஷன் பண்ணுறது, ஆகாரம், பூமாலை கட்டுறது, பகவானுக்கு கையால் நம்ம டெக்கரேஷன் செஞ்சு அவருக்கு என்ன சொல்கிறது, லோட்டஸ் ஃபேஸுக்கு எல்லாமே என்ன சில இதெல்லாம் நம்ம வைக்கிறோம். இங்கே இந்த ஐப்ரோஸ் எல்லாம் வைக்கிறது, அப்புறம் தலையை சீவுறது, ஜடையெல்லாம் இருக்குது எங்கள் கோயிலில் பக்தருக்கு, பகவானுக்கு. இன்னும் அந்த இதெல்லாம் உங்களுக்கு என்ன சொல்ல, அந்த அனுபவத்தை பற்றிலாம் சொல்ல பயங்கரமாக இருக்கும். அது அப்படியே எதாவது சொல்கிறாங்க, ஒருத்தர் டிடி வர்ஷிப் அந்த அளவுக்கு டைரக்ட் சர்வீஸ். 2 சர்வீஸ் மட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பிரபுபா சொல்கிறாரு. ஒன்று விக்கிரகாராதனை, 2வது பாகவத் ஸ்ரவணா. இது 2 பண்ணலன்னா பகவான் மேலே நம்மளுக்கு ருச்சி வராது. அதனால தான் டிடிஸை வைக்க சொல்கிறது வீட்டில். ஏன்னா நம்மளுக்கு பாகவத் ஸ்ரவணை கேட்குற அளவுக்கு நம்மக்கிட்ட அந்த ஆர்வம், அந்த பசி கம்மியாக இருக்குது. அடிக்கடி நம்ம சாப்பிட்றோம்,
அடிக்கடி ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம். ஜங்க் ஃபுட்டு, அது சாட்ஸு, கீட்ஸு, பாம்பே சாட்ஸு, டெல்லி சாட்ஸ் எல்லாமே சாப்பிட்றோம். அதனால் நம்மளுக்கு பசி கம்மி. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த சாட்ஸ் என்ன அர்த்தம்? பௌதிகமான விஷயங்களை நம்மளுக்கு ஆர்வம் ஜாஸ்தி. அதனால் நம்ம என்ன செய்கிறோம்? பசி கம்மியாக இருக்கும் நம்மளுக்கு. என்ன பசின்னா சாப்பாடு பசி இல்லை, பாகவதம் கேட்குற பசி, அந்த கவனமாக இருக்கிற பசி. அதான் கவனம். கவனம்னா அந்த இடத்துல சிவா, சுகா, நாரதா எல்லாமே வந்துடுவாங்க, எல்லாமே வருவாங்க. ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியுதில்ல. நம்ம கண்ணு வந்து பௌதிகமான கண்கள். இந்த கண்ணால் நம்ம பார்க்க முடியாது அவங்களெல்லாம். ஆனால் அவங்க எங்கே தூய்மையான பக்தர்கள் வந்து பரவசமாக அதை வந்து பேசிகிட்டு இருப்பாரோ அங்கே அந்த இடத்துல வந்து சாக்ஷாத் பகவான் இருப்பாங்க. சாக்ஷாத் பகவான் தூய்மையான பக்தர்கள்லாம் உட்காந்துருப்பாங்க. எப்படி ராமாயணம் சொல்லும்போது யார் இருப்பார்? ஹனுமான் கேட்டுகிட்டே இருப்பார். எங்கே இருந்தாலும் ராமாயணத்தை பற்றி அவர் கேட்டுகிட்டே இருப்பார். யார் சொன்னாலும் அவர் அங்கே உட்காந்துருப்பார். அந்த மாதிரி தான் இதுவும் பாகவதம். யார் ராமாயணம் கூட இது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் எ பாகவதம். அதில் ஒரு பங்கு தான் ராமாயணம். அதான் இங்கே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்தூல தேகத்தை வச்சு நம்ம என்ன செய்யணும்? மந்திர மார்ஜனாதோ, டெய்லி வந்து கோயிலோட டெம்பிள் ஹாலெல்லாம் நம்ம துடைக்கணும், பெருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அது டிடிஸ்க்கு வந்து அலங்காரம் செய்யலாம். அதுக்கப்புறம் தண்ணி கொண்டு போய் பகவானுக்கு கொடுக்கலாம், அபிஷேகத்துக்கு. பால், தேனி, நெய் வேறு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு வரணும். அதெல்லாம் பண்ணலாம். அது இந்த ஸ்தூல தேகத்தை வச்சு அதை பண்ண சொல்கிறோம். ஏன்னா இந்த ஸ்தூல தேகமும் சூக்ஷ்ம தேகமும் யார் கொடுத்தது? நம்மளுக்கு பகவான் படித்தது தான். அதனால இந்த ஸ்தூல தேகத்தை நம்ம வந்து துர்விநியோகம் பண்ணக்கூடாது, விநியோகம் பண்ணிக்கணும். நல்லா அவரோட யார் கொடுத்தாரோ அவருக்காக நம்ம விநியோகம் பண்ணிக்கணும். சூக்ஷ்ம தேகத்தை நம்ம என்ன பண்ணணும்? சூக்ஷ்மன்னா இந்த மனசு, இந்த புத்தி. யாராவது மனசு, புத்தி, அகங்காரம் பார்த்துருக்கீங்களா? சூக்ஷ்ம தேகம் தான். நம்ம ஏன் பார்க்கலையா? உணரலாம். மனசை உணரலாம், புத்தியை உணரலாம், அப்புறம் வந்து அகங்காரத்தை உணரலாம். ரெண்டு அகங்காரம் இருக்கு. யாருக்கா தெரியுமா? ரெண்டு அகங்காரம் இருக்கு. அகங்காரம்ன்றது நம்மளுக்கு தெரியும். ஆனால் ரெண்டு அகங்காரம் இருக்கு. ஓகே. ஃபால்ஸ் ஈகோ, ட்ரூ ஈகோ. ஃபால்ஸ் ஈகோன்றது வந்து நான்ன்றது. ட்ரூ ஈகோன்றது வந்து நான் பகவானோட அம்சம், பகவானோட ஹம்ஷ். மமை வாம்ச ஜீவோ ஜீவபூதே சனாதனஹா, பகவானோட அம்சம். நிறைய இருக்குது. நம்ம இது கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. ஆனால் நம்ம சில நேரத்தில் நம்ம கேட்டிருப்போம், படிச்சிருப்போம், உணர்ந்திருப்போம், ஆனால் மறந்துடுவோம். அதுக்கு என்ன பண்ணணும்? தொடர்ந்து இங்கே சொல்லுங்க பாருங்க, ஏதோ ஒரு வேர்டு இருக்குல்ல, அங்கே தொடர்ந்துன்னு சொல்லி ஒரு வேர்டு. இடையிறாம அப்படின்னு என்ன அர்த்தம்? கேப் கொடுக்கூடாது, இன்டர்வல் கொடுக்கூடாது. ஃபிலிம் போனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அது நடுவில் பாப்கார்ன் சாப்பிடுறா இன்டர்வல் கொடுப்பாங்க இல்லையா? அந்த பாப்கார்னுக்கு நம்ம இன்டர்வல் கொடுக்கக்கூடாது. இடையூறாமல் நம்ம கேட்டுட்டே இருக்கணும். யார் பாப்பு சாப்பாடு போடுறது, யார் பாப்பு சம்பாதிக்கிறதுன்னு கேட்குறீங்களா? தானாக எல்லாம் வந்துடும். அதுக்கும் போகிறோம். அங்கே கூட என்ன செய்யணும்? நம்ம இப்போ சமையல் பண்ணுறோம், ஆஃபீஸுக்கு போகிறோம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கோம், ஏதோ பேசுவோம், பிஸ்னஸை பற்றி பேசுவோம், ஆஃபீஸை பற்றி பேசுகிறோம். என்ன செய்கிறோம்? இடையூறாமல் என்ன செய்யணும்? ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமோ ராம ராம ஹரே ஹரே. மனசில் சொல்லிட்டே இருக்கணும். இடையிறாமல் பக்தி தொண்டை அந்த பகவானை பற்றி அவனோட நாமத்தையும் குணத்தையும் அது கானம் பண்ணிகிட்டே இருக்கணும். கானம் பண்ண ராதாராணி கோபியர்களுக்கு வந்து இதே பிஸ்னஸ்ஸு, வேறு ஆக்குபேஷனே கிடையாது அவங்களுக்கு. அவரோட மெயின் பிஸ்னஸ். அதெல்லாம் எதுக்கு அவங்க பண்ணுறாங்க? ரொம்ப தூய்மையான பக்தர்ன்றது கிடையாது. அது நம்மளுக்காக சொல்கிறாங்க. அது இப்போது பகவத்கீதையில் அர்ஜுனருக்கு சொல்லல. அவங்க அர்ஜுனர் வந்து ஒரு கருவியாக வச்சுக்கிட்டு நம்மளுக்கு பாடத்தை கொடுக்குறாரு கிருஷ்ணர். நம்மளுக்காக தான். அவருக்கு நல்லா தெரியும் நம்மளாம் ரொம்ப அறிவாளிங்கன்னு தெரியும், நம்ம புத்திசாலிங்க, தூய்மையான பக்தர்கள். நம்ம தூய்மையான பக்தர்கள் நல்லா தெரியும் அவர் கிருஷ்ணருக்கு. கலியுகத்தில் நீங்கள் இப்படி இருப்பீங்கன்றதும் நல்லா தெரியும் அவருக்கு. அதனால் என்ன செஞ்சாங்க? அர்ஜுனரை வந்து அந்த ஒரு நிலைக்கு கொண்டு வந்து நம்ம அந்த மாதிரி சொன்னார். அதான் இடையூறாம நீங்க பக்தி பண்ணலன்னா மாயா வரும். எங்க சூரியன் இல்லைன்னா அங்க என்ன இருக்கும்? கத்தல் இருக்கும். இது அது 1 நிமிஷம். சூரியன் இருக்கிற இடத்துல வந்து பிரகாசமாக தான் இருக்கும். இது என்னது? இருட்டு வராது. சூரியன் வேண்டாம், எனக்கு இருட்டு வேணும்னா இருட்டு வரும். அதான் மாயா. இருட்டு மாயா, வெளிச்சம் வந்து சூர்யா. சூரியனையே நீங்கள் பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்? பாகவதம் சூரியனுக்கு கம்பேர் பண்ணியிருக்காங்க. எல்லா ஸ்லோகத்துலையும் சூரியனுக்கு கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஏன் அந்த யோசனைலாம் வருதுன்னா, நம்ம இடம் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம இடம் கொடுத்தா தான் அது வரும். நம்ம இடம் கொடுக்கலாம் வராது. ஆனால் அது வந்து ரொம்ப ஓவர் நைட்டில் வராது, இன்றைக்கே வந்துடாது. படிக்க கேட்க பக்தர், எந்த பக்தர் இப்போ நீங்கள் இப்போ
மாதா ஜெகதலட்சுமி மாதாஜி பார்க்குறீங்க, கௌரி மாதாஜி பார்க்குறீங்க, ஜெயலட்சுமி மாதாஜி, என்ன படிச்சிங்க மாதாஜி கொஞ்சம் சொல்லுங்கள் மாதாஜி, அப்படியே கேட்டு எங்கே போனாலும் கேட்டுகிட்டே இருக்கணும். அப்போ அவங்க கூட படிக்காமல் இருந்தால் டக்குன்னு போய் படிச்சுட்டாப்பா இவரு கீதா மாதாஜி தான் கேட்டுறாங்கப்பா சொல்லி டக்குன்னு ஏதாவது ஒரு படிப்பாங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கணும், படிச்சுட்டே இருக்கணும் தொடர்ந்து. எந்த பக்தரை பார்த்தாலும் நம்ம வந்து என்ன சொல்லுங்க மாதாஜி, சொல்லுங்க பிரபு, சொல்லுங்க மாதாஜி, எதை கேட்டீங்க, அது அந்த ஒரு இடம் கொடுக்கூடாது. நம்ம அவரை பற்றியே நம்ம தொடர்ந்து கேட்கறதுனால மாயா நம்ம கிட்ட வராது. அந்த யோசனைகள்லாம் நம்ம மறந்துடுவோம், அந்த யோசனை கம்ப்ளீட்டாக மறந்துடுவோம். அதனால இந்த சூக்ஷ்ம தேகத்தையும் இந்த ஸ்தூல தேகத்தை வந்து ஸ்தூல தேகத்தை வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து பாகவதம் கேட்கறது, நாமத்தை சொல்கிறது, அபராதங்கள் இல்லாமல் நாமத்தை சொல்கிறது, அப்புறம் வந்து ஸ்லோகாஸ் ரிசைட் பண்ணுறது, நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது, நகர சங்கீர்த்தனம் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து பண்ணிட்டு இருந்தால் சூக்ஷ்ம தேகம் வந்து பகவானுக்கு அடிமையாயிடும், பகவானுக்கு வந்து தாசாயிடும். ஸோ அதான் இங்கே 28ஆம் ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, தேர்ஸ் டிரைவிங் இது நாரதமுனி சொல்கிறார், இது கேட்டிக்கவங்க நல்லா. 2 ருத்து அப்படின்னா 2 என்ன சொல்கிறாங்க ருத்துக்கு, சீசன்ஸ். என்னது சரத்காலம், மழை காலம். இந்த சரத்காலம்னு என்ன தெரியுமா, மலையில் இருக்கிற மரத்தில் இருக்கிற இலை எல்லாமே உதிரிட்டே இருக்கும். அடுத்தது வந்து இது வருஷா காலம். இந்த 2 காலத்திலேயே வந்து நாரதமுனி வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாராம். நம்ம எத்தனை இந்த மாதிரி 2 காலத்தை வந்து தாண்டி இருக்கோம். ஒரு வருஷமாக நம்ம வந்து சரத்காலமும் பார்த்துட்டு இருக்கோம், மழை காலமும் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஏதாவது நம்ம எதுக்கு ஏதாவது போயிருக்கா, நம்ம இதயத்துக்கு ஏதாவது போயிருக்கா, எடிவிராம பக்தி நம்ம பண்ண முடியுமா, நம்மளால பண்ண முடியாது. அதான் சொல்கிறாரு 2 அவர் சொல்கிறாரு. Thus during 2 seasons, the rainy season and autumn, I had the opportunity to hear these great souled sages constantly chant the unadulterated glories of the Lord Hari. தமிழில் படிக்கும் போது நீங்கள் படிக்கிறது இன்னும் 20 வருஷம் வாழ்நாள் ஃபுல்லாக மறக்கக்கூடாது. இங்கே இருக்கிறவங்க இவ்வாறாக மழைக்காலத்திலும் இலையுதிர் காலத்திலும் மகாத்மாக்களான முனிவர்கள் பகவான் ஹரியின் களப்பற்ற பெருமைகளை இடைவிடாமல் களப்பற்ற பெருமைகள் என்ன, கல்மஷமே இல்லாத பெருமைகள் பகவானது. பகவானோட குணம் எப்படி இருக்குன்னா, லீலைகளே களப்பற்றாம பெருமைகள், என்றைக்குமே கல்மஷமே அதில் இருக்காது. கல்மஷம் இல்லாத குணங்களை பற்றி நம்ம கேட்டால் நம்ம என்ன ஆகிடுவோம், நம்மமே களப்பற்றாம நம்மளும் ஆகிடும். நம்மக்கிட்டையும் கல்மஷம் இருக்காது. கல்மஷம்னா என்ன, உள்ள இதயத்தில் என்ன இருக்குது, நம்ம இதயத்தில் அரிஷட் வர்க்கங்கள் இருக்குது, காமா, குரோதா, லோபா, மத, மத்சரியம் எல்லாமே இங்கே இருக்குது. அது எல்லாமே களப்பற்றாம அது கல்மஷமா உள்ளது, அதெல்லாம் வெளியே போயிடும். இடைவிடாமல் பாடுவதை கேட்கும் வாய்ப்பை நான் பெற்றேன். இதன் விளைவாக எனது பக்தி தொண்டு துவங்கியதும் ரஜோ மற்றும் தமோ குணங்களின் திரைகள் மறைந்தன. களப்பற்றாம பெருமைகள் பகவானை பற்றி கேட்டதுனால என்னாச்சு, ரஜோகுணம் தமோகுணம் எல்லாம் ஒழிச்சு. இதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்கன்னா, ஒரு நதி இருக்குது. இப்போது நதி என்ன பண்ணும், அந்த தண்ணி வந்து என்ன இப்போது இதாகிட்டு ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். அது தண்ணி போக போக எங்கே போய் சேருவாங்க, நதியில் இருக்கிற தண்ணி எங்கே போய் சேரும், சமுத்திரத்துக்கு போய் சேரும். அதனால ஒரு பக்தர் வந்து, ஒரு சாதகர், ஒரு பிராரம்ப திசையில் இருக்கிற பக்தர் வந்து யார் ஆசிரியம் எடுக்கணும், தூய்மையான பக்தரோட ஆசிரியம் எடுத்தா அவங்க நதி மாதிரி என்ன ஆறிட்டே இருக்கும். அவங்க வாயில் என்ன ஆகும், அவங்க தூய்மையான பக்தரோட வேதாந்திஸ்டோட வாயில திருவாயில் என்ன ஆகும், கங்கை நதியில் எப்படி நதி பாரிட்டே இருக்குமோ, தண்ணி ஓடி இதாகிட்டு இருக்குமோ, அந்த மாதிரி பகவானோட குணகானங்கள், லீலைகள், நாமங்கள் எல்லாமே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். அவங்க வாயில் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஃப்ளோ ஆக 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 என்ன பண்ணுவாங்க, அங்கே யார் கேட்குறாங்களோ, கவனமாக யார் கேட்குறாங்களோ, கவன சிதறாமல் யார் கேட்குறாங்களோ, தொடர்ந்து யார் கேட்குறாங்களோ, அவங்களோட உணர்வை சேஞ்ச் பண்ணிடும். அவங்களோட இதயத்தை வந்து க்ளீன், அது சுத்தம் பண்ணிடும். சுத்தம் பண்ணி என்ன எங்கே கொண்டு போயிடும், சமுத்திரத்துக்கு கொண்டு போயிடும். எங்கே இருக்க சமுத்திரம், பகவானோட லோகம். அங்கே கொண்டு போய் சேர்ற வரைக்கும் அவங்க விடமாட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் என்ன, அவங்க கண்டிப்பாக கட்டாயமாக தொடர்ந்து ஸ்ரத்தையாக கவனமாக அந்த சத்சங்கத்தில் இருக்கணும். அப்படி இருந்தால் எங்கே கொண்டு போய் சேரும், சமுத்திரத்துக்கு போய் கொண்டு போய் சேர்ந்துடும். அந்த சமுத்திரம்ன்றது பகவான் விஷ்ணு. அந்த விஷ்ணு லோகத்துக்கு போய் நம்ம சேரும். இங்கே சொல்கிறாங்க பாரு, such a flow of devotion service cannot stop. such a flow of devotion service cannot stop. அந்த மாதிரி ஒரு தூய்மையான பக்தி தொண்டு என்றைக்குமே ஸ்டாப் ஆகாது. என்றைக்குமே தடையே இருக்காது. அது கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். இப்போ நதிக்கு நம்ம கங்கோத்திரி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, கங்கோத்திரி நீங்கள் பார்த்துருக்கலாம். தண்ணி ஆறிட்டே இருக்கும், தண்ணி போயிட்டே இருக்கும், தொட்ட கரண்ட் மாதிரி இருக்கும். அப்படியே அது தண்ணியை ஸ்டாப் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி தூய்மையான பக்தர்களோட அந்த திருவாயால் அந்த பகவானோட குணகானங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணால் என்ன ஆகும், இப்போ நம்ம பாகவதத்தை பற்றி சொன்னோம்ல, அந்த மாதிரி தொடர்ந்து அவங்க பாடிட்டே இருப்பாங்க, குணகானம் பண்ணிகிட்டே இருப்பாங்க.
ஸோ தி ஃப்ளோ ஆஃப் டிவோஷன் சர்வீஸ் so potent that any onlooker also becomes liberated. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். யாராவது இந்த தூய்மையான பக்தி தொண்டை பற்றி கேட்டுட்டா, ஆன்லுக்கர் யாரோ இப்போ வழியில் போயிட்டே இருக்காரு, இந்த நம்ம பிரபு வீட்டுக்கு பக்கத்தில் போயிட்டே இருக்காரு, இப்படி வரான்னு வச்சுக்கோங்களேன், யாரோ ஒருத்தர் வராங்க, ஒரு கெஸ்ட்டு, அதை பற்றி உடனே கேட்ட உடனே போதுமா டக்குன்னு அப்படியே ஷாக் அடிச்சிடுவான். அப்படின்னு என்ன அர்த்தம்? நெருப்பு ஒரு சயின்டிஸ்ட் போய் விரல வச்சா கூட சுடும், சின்ன பையன் போய் விரல வச்சா கூட, சயின்டிஸ்ட் நினச்சிட்டா நான் சயின்டிஸ்ட், நான் விஞ்ஞானி, நான் வச்சா ஒன்றும் சுடாதுன்னா கண்டிப்பாக சுடும். அந்த மாதிரி இது நெருப்பு மாதிரி, இது நெருப்பு மாதிரி, கரண்ட் மாதிரி இந்த பாகவதத்தோட அந்த பிரவாகம். அந்த பிரவாகம் யாராவது ஒருத்தர் அது பகவானை பற்றி அறியாமல் இருக்கவங்க கூட போய் அதை கேட்டுட்டா கூட என்ன ஆகும்? அவன் கூட பக்தன் ஆகிடுவான், உடனே அவன் பக்தன் ஆகிடுவான்னு சொல்கிறாங்க. ஹீ வில் கெட் லிபரேட்டட். இந்த பௌத்திக உலகத்தை வந்து அவருக்கு முக்தி கிடைச்சிடும்னு சொல்லி சொல்கிறாங்க. He will get liberated from the influence of 3 modes of material nature. இந்த முக்குணங்கள்லேருந்து அவங்க வெளியே வந்துடுவாங்க, 3 குணங்கள் வெளியே வந்துடுவாங்க. ஸோ 29 ஸ்லோகம் என்ன பார்க்கலாம்? ஐ வாஸ் வெரி மச் அட்டாச்ட் டு தோஸ் சேஜஸ். நம்மள மாதிரி தான் அந்த வேதாந்திஸ்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பற்று இருந்ததா. யாருக்கு? நாரத முனிக்கு. இப்போ நம்ம எல்லாம் பரமஹம்சஸ் மாதிரி, நம்ம ஹம்சஸ் மாதிரி, நம்ம பரமஹம்சஸ் கிடையாது, சாரி ஹம்சா மாதிரி நம்ம எந்த இடத்துல உட்காந்துருக்கோம்? இங்கே பாகவத பிரவாகம் நடக்குது, பிரவாகம் ஓடிட்டு இருக்கு, தண்ணி போயிட்டே இருக்கு, ஃபாஸ்ட்டாக பாகவத பிரவாகம் போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல யார் இருப்பாங்க? ஸ்வான் மாதிரி பக்தர்கள் தான் இருப்பாங்க, அன்னப்பறவை மாதிரி பக்தர்கள் தான் அங்கே இருப்பாங்க. ஆனால் ஒரு கல்மஷமான இடத்துல யார் இருப்பாங்க? அபக்தர்கள் தான் இருப்பாங்க. அபக்தர் என்ன பண்ணுவாங்க? இது அரசியலை பற்றி பேசுறது, சினிமா பற்றி பேசுறது, சினிமா ஆக்டர்ஸை பற்றி பேசுறது, ஆமாம் சினிமா, அப்புறம் என்ன சொல்கிறது, இந்த என்ன சொல்கிறது, இது வியாபாரத்தை பற்றி பேசுறது, பௌதிகமான விஷயங்களை பற்றி பேசுகிற இடத்துல யார் இருப்பாங்க? காகைகள் தான் இருப்பாங்க. அந்த காகல் இருக்கிற இடத்துல வந்து பக்தர்கள் இருக்கவே மாட்டாங்க. அந்த இடத்துல இருப்பாங்களா பக்தர்களே? இருக்க மாட்டாங்க. ஒரு தடவை கிருஷ்ணராஜ் கிட்ட நான் ஃபோனில் பேசிட்டு இருந்தேன், ரிங் ரோடில். நல்லா அவரும் நான் ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு, நான் ஏதோ சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருந்தோம் ஒரு பக்தர்கிட்ட. அங்கே என்ன நான் அறியாமல் என்ன பண்ணிட்டேன், எனக்கு தெரியல அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காருன்னு. 4 இந்த யூனக் என்ன சொல்கிறீங்க, இந்த 9ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அங்கே 4 பேர் 2 பேர் 3 பேர் உட்காந்துருக்காங்க. ஹேய் போடா அந்த பக்கம், ஏதோ கண்டதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறேன், எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறான்றாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு, வாங்க ஐயா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த அளவுக்கு ஆழமாக போயிட்டுருக்காங்க பௌத்திக உலகத்தில். நாங்கள் 2 பேர் பகவானை பற்றி அவர் நான் ஏதோ கேட்டேன், அது ஒரு சொல்லிட்டு இருக்காரு, நான் ஏதோ சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு திவ்யமான ஒரு அன்பு பரிமாற்றம் நடந்துட்டு இருக்கு. அவர் சொல்லிட்டு இருக்கார், நான் கேட்டுட்டு இருக்கேன். அந்த டைம்ல ஹே பாய் அந்த பக்கம், வேற வேலை இல்லை, யாரை பற்றி பேசுறது எங்கன்றது தெரியல அப்படின்றாரு அவர். அப்படி இருக்காங்க பௌத்திக உலகத்தில், அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி காக இருக்கிற இடத்துல நம்ம வந்து போகவே கூடாது. எங்கே போகணும்? நம்ம அன்னப்பறவை இருக்கிற இடத்துல போகணும். அங்கே என்ன இருக்கும்? க்ளீனாக இருக்கும், தண்ணியெல்லாம் பார்த்தா நீளமாக இருக்கும், தாமரை பூவெல்லாம் அப்படியே மலரும் பயங்கரமாக. அது பார்க்குறதுக்கே 2 கண்ணு பத்தாது, க்ளீனாக இருக்கும், தண்ணியெல்லாம் க்ளீனாக இருக்கும். எல்லாம் எங்கே பார்த்தாலும் உத்தியானவனம், பெரிய பெரிய நல்ல தோட்டங்கள், துளசி எல்லாம் எங்கே பார்த்தாலும் துளசி செடிங்க இருக்கும், மல்லிப்பூ, ஜாஸ்மின் எல்லா பூவும் அங்கே நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி இடத்துல தான் அன்னப்பறவை இருக்கும். ஸோ ஐ வாஸ் ஸோ மச் அட்டாச். இங்கே சொல்கிறார் நாரதமுனி, அந்த வேதாந்திஸ்டை பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப அவர் அழகை பார்த்து அவர் இது பண்ணிட்டாரா எப்படி, அவரோட பிரவாகம், பாகவத பிரவாகம், பகவானை பற்றி புகழ்ந்து அவர் பாடுறதை பார்த்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவர் அட்டாச் ஆகிட்டார் அங்கே. அதான் இந்த பின்னாடி நம்ம ஸ்லோகாவில் பார்த்தோம், வேறு குழந்தைங்களாம் என்ன பண்ணுவாங்க? விளையாட போவாங்க. நான் சொன்னேன் இல்லை, பொம்பரம் ஆடுறதெல்லாம் விளையாட போவாங்க, கிரிக்கெட் ஆட போவாங்க, வாலிபால் ஆட போவாங்க. ஆனால் நாரதமுனி அப்படி போல. ஐ வாஸ் ஸோ ஆனஸ்ட்னு சொல்கிறாங்க, நான் ரொம்ப நேர்மையாக இருந்தேன், அதனால் அவங்களுக்கும் பிடிச்சி போச்சு, எனக்கு பிடிச்சி போச்சு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்கிறாங்க நாரதமுனி. அது இவருக்கு சொல்லும்போது யாருக்கு சொல்கிறார் அவரு? யாருக்கு சொல்லிட்டு இருக்குது இதெல்லாமே அவரு? வியாசதேவருக்கு. கவனம் இருக்கணும் நம்மளுக்கு, அடிக்கடி கவனமாக இருக்கணும். வியாசதேவருக்கு சொல்லிட்டு இருக்காரு, நான் ரொம்ப என்ன தூய்மையான பையனாக இருந்தேன், ஒரு ஸ்ரத்தா என்ன சொல்கிறது, திறமை என்ன சொல்கிறது, ரொம்ப ஹானஸ்ட் நேர்மையான பையனாக இருந்தேன், எந்த இதுக்கும் வந்து இடையூறு எனக்கு கொடுக்கல, அவர் என்ன சொல்கிறாங்களோ அதை நல்லா கேட்டுட்டு இருந்தேன், நாரதமுனி என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுட்டு இருந்தேன் சொல்லி சொல்கிறார். ஸோ சின்ஸ் ஐ வாஸ் ஜென்டில் இன் பிஹேவியர் அண்ட் ஆல் மை சின்ஸ். அப்படி இருந்தால் என்ன ஆகும்? நம்ம பாவங்கள் என்ன ஆகும்? சாம்பல் ஆகிடும். நெருப்பில் இது போட்டால் என்ன ஆகும்? கறி போட்டால் என்ன ஆகும்? சாம்பல் ஆகிடும். கொஞ்சம் நேரத்துக்கு தான் சாம்பல் ஆகிடும், ரொம்ப நேரம் எரிஞ்ச சாம்பல் ஆகிடும். அந்த மாதிரி சாம்பல் ஆகிடுச்சு. என்ன சாம்பல் ஆகிடுச்சு? நான் செஞ்ச பாவங்கள் எல்லாமே சாம்பல் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. தீஸ் ஆர் தி நெசசரி குவாலிஃபிகேஷன் ஆஃப் அ ப்ராஸ்பெக்டிவ்
candidate who can expect to be elevated to the position of a pure, unadulterated service. Such a candidate must always seek the association of a pure devotee. உண்மையாக நீங்கள் பக்தி தொண்டில் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கணும், நான் பகவான்கிட்ட போய் தான் ஆகணும், எனக்கு வேறு வழி இல்லை, எல்லா வழியும் நான் பார்த்துட்டேன், இப்படி தான் பேசினார் இவர் ஃபோர்டு கம்பெனி ஓனர். நான் எல்லாம் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டாரு. எந்தெந்த இடத்துல எவ்வளோ சம்பாதிக்கணும், எங்கே போனால் நான் என்னால் வந்து பெரிய பணக்காரன் ஆகணும், எல்லாம் வந்து நான் முடிச்சிட்டேன், எல்லா உலகமெல்லாம் நான் சுற்றிட்டேன், ஆனால் எனக்கு நிம்மதின்றதே இல்லை, எதுலேயும் எனக்கு வந்து சந்தோஷமே கிடைக்கலன்றார் அவர். திருப்தியே இல்லை எனக்கு. எங்கே திருப்தி இருக்குன்னா பாகவதம் கேட்குறதுல இருக்குது எனக்குன்றாங்க. பக்தர்களுக்கிட்ட சாங்கித்யம் பண்ணும்போது என்கிட்ட இருக்குது, சாண்டிங் பண்ணும்போது என்கிட்ட அந்த ருச்சி இருக்குன்றாங்க. அதில் ருச்சியே நான் கண்டலன்னு சொல்கிறார். பெரிய ஓனர் அவர், பெரிய பணக்காரர், யூஎஸ்லே பெரிய பணக்காரர். அவர்கிட்ட இல்லாத பணமே இல்லை. 800 கோடி கோயிலை வந்து நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. ப்ராஜெக்ட் 800 கோடி மாயாபுரத்தி பட்டி வைப்பது நான் ஒருத்தனே தரேன்ட்டார். பிரபுபாதரோட அவரோட என்ன சொல்கிறது, அந்த பர்போர்ட்ஸ், அந்த டிரான்சென்டென்டல் என்ன சொல்கிறது, பாவார்த்தங்கள் கேட்டு 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 அந்த அளவுக்கு அட்ராக்ட் ஆகிட்டார் அவர். ஹி வாஸ் ஸோ மச் அட்ராக்டட் டு பிரபுபாத்ஸ் மெசேஜ், டிரான்சென்டென்டல் மெசேஜ். பிரபுபாதர் இந்த நம்ம படிக்கிறோமே அந்த மாதிரி படித்து நாமத்தை சொல்லி பக்தர் கூட சேர்ந்து பணத்தையே நான் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்றேன்ட்டார். நம்ம கொடுப்போமா? பல கோடி இருக்கு அவங்ககிட்ட. 10 ரூபா எடுத்து கொடுக்கணும் கூட நம்ம யோசனை பண்ணுவோம். எல்லாமே நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். அப்புறம் பக்தர்கள் தான் வேண்டாம், எல்லாருக்கிட்டையும் ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் வாங்கிட்டு இருக்காரு. இப்போ ஒரு ரீசெண்டாக சுதர்ஷன் சக்கரா இன்ஸ்டா பண்ண பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு 200-300 கோடி கொடுத்தாங்க. தாராளமாக பணம் இருக்கிறவங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க பகவானுக்கு. அவங்ககிட்ட அவங்களுக்கு மனசு வராது. 200-300 கோடி அப்படியே கொடுத்துட்டார். நம்ம வந்து ஜஸ்ட்டு கேக் வாங்குற மாதிரி பேக்கரி இல்லை, டக்குன்னு எடுத்து கொடுத்துட்டார். கேட்டவங்க அவங்களுக்கு உடம்பு சரியாமல் இருந்தது, சொன்னால் நம்மளாம் ப்ரேயர் பண்ணோம் இல்லையா, இந்த மாதிரி. ஸோ இப்படி அங்கே தான் சொல்கிறாங்க, ஒன் ஷுட் நாட் பி மிஸ்லெட் பை அ ஷூடோ டிவோட்டி. அபக்தராக இருக்கிற நபர்கிட்ட இன்றைக்குமே வந்து ஸ்பாயில் ஆகிடாதீங்க, கெட்டு போயிடாதீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் அதான் உபதேசாமத்தில் சொல்லிட்டு இருந்தேன் லாஸ்ட் கிளாஸில். அபக்தர்கிட்ட சாங்கித்தமே பண்ணிக்காதீங்க, இருக்கிற பக்தியெல்லாம் போயிடும். He himself must be plain and gentle to receive the instruction from such a pure devotee. எப்படி இருக்கணும்? ரொம்ப plain and gentle, ரொம்ப நேர்மையாக இருக்கணும். ஒருத்தர்கிட்ட கேட்குறாங்கன்னா யார்கிட்ட? பியூர் டிவோட்டி கிட்ட, தூய்மையான பக்தர்கிட்ட கேட்கும்போது நம்ம ரொம்ப நேர்மையாக இருக்கணும். அதில் எதுவுமே வந்து இவன் என்னடா இப்படி சொல்கிறானா, அப்படி சொல்கிறானா, இவன் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக, இவன் வந்து பரம்பரையில் இருக்கிறது சொல்கிறானா, இல்லை இவன் வந்து பெருமைக்காக சொல்கிறானா, இவன் அந்த பக்தரோட நல்லா சொல்கிறானா, இந்த பக்தரோட நல்லா சொல்கிறானா, அந்த பக்தர். என்றைக்குமே வந்து ஒரு உபன்யாசம் கேட்கும்போது இன்னொருத்தர் பக்தர்களை பற்றி நம்ம வந்து அங்கே வந்து வரக்கூடாது. தூய்மையான பக்தர்களை பற்றி நம்ம புகழ்ந்து பாடலாம். எல்லாருமே பக்தர்கள் தான். எல்லாமே என்ன சொல்கிறாங்க, பிரபுபாதர் எழுதிருக்கிறத நம்ம சொல்ல போகிறோம், வேறு எதுவும் சொல்ல போகிறோம். அப்படி சொல்லவும் வேறு எதுவும் சொல்லவும் கூடாது. சொன்னால் அது என்ன ஆகிடும்? கல்பனா ஆகிடும், இமேஜினேஷன் ஆகிடும். ஸோ அதனால் அவர் இப்படி அப்படின்னு சொல்லி எந்த கிளாஸ்லேயும் அவ்வளோதான். இன்னொரு பக்தரை பற்றி நம்ம வந்து புகழ்ந்து பாடலாங்க, வெளியே வந்து பாடலாம். ஆனால் உபன்யாசம் நடக்கும்போது அப்படி சொல்லக்கூடாது. ஆனால் இம்மா பிரபுபாதர் குருமார் அவங்கள வந்து புகழ்ந்து பாடலாம், அவங்களெல்லாம் குணகானம் பண்ணலாம். நம்ம எல்லாமே கட்டுண்ட ஆத்மாக்கள் தான். ஆனால் நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிறப்பான ஒரு இதை எடுத்திருக்கோம், ஒரு இயக்கத்தை நம்ம எடுத்திருக்கோம். ஸோ தான் இங்கே சொல்கிறாங்க, he knows the personality of God as a supreme proprietor and all others as his servitors. ஏன்னா அந்த பக்தருக்கு தெரியும் யார் வந்து ஓனரு, பாஸ் யார்? பகவான். நம்ம எல்லாமே யார்? சேவகர். பிரபுபாதர் இந்த லோகத்தை விட்டு ஒரு வாரம் இருக்கும்போது என்ன பண்ணார், நியூ விருந்தாவன் தெரியுமா உங்களுக்கு? யூஎஸ் அமெரிக்காவில் பிரபுபாதர் 600 ஏக்கர் வாங்கி வச்சுருக்காரு. நியூ விருந்தாவன் சொல்லி ஒரு இடம் இருக்குது, ஒரு டெம்பிள் இருக்குது அமெரிக்காவில். நீங்கள் கூகுளில் போட்டால் வரும், நியூ விருந்தாவன் சொல்லி போட்டால் வரும். அதில் ஒரு மாதாஜி இருந்தார், ஹலாதினி மாதாஜி சொல்லி, அவங்க ஸ்டோரி பயங்கரமாக இருக்குது. அதில் எப்படி சேவை செஞ்சார் தெரியுமா பிரபுபாத்? ஃபாரின் டிவோட்டி, அதுவும் ஒரு மாதாஜி. சரி, அதை பார்த்து நான் இன்னொரு வாட்டி ஒரு கதையை சொல்கிறேன். அது ஒரு ஃபுல் கிளாஸ் ஆகும், சொல்கிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். இங்கே பிரபுபாதர் ஒரு வாரம், இன்னொரு வாரம் இருக்குது, ரொம்ப உடம்பு சரியாமல் படுத்திருக்காரு. அந்த டைமில் வந்து 12:30 மணி ராத்திரி, இது உண்மையாக நடந்திருக்கிறது. 12:30 மணி ராத்திரியில் வந்து டிடி வர்ஷி பற்றி சொல்கிறார், விக்கிரகாராதனை பற்றி சொல்கிறாரு. அவங்க செக்ரட்டரியை கூப்பிடுறாரு, 12:30 மணிக்கு செக்ரட்டரி கூப்பிட்றாரு. செக்ரட்டரி தூங்கிட்டு இருக்காரு, நல்லா தூங்கிட்டு இருக்காரு. பிரபுபாதர் அவரை கூப்பிட்டு ஓடி போகிறாரு. பிரபுபாதர் கூப்பிட்றாரு. பிரபுபாத் சொல்லுங்கள் என்ன வேணும்னு சொல்லி போய் அந்த பூஜாரியை போய் கூப்பிடுறாரு. கோயில் பூஜாரியை போய் கூப்பிடுறாரு. டைமே பார்க்குறாரு செக்ரட்டரி. பூஜாரியை கூப்பிடுங்க நீங்கன்றாரு.
பிரபுபாது உடனே ஓடி போய் பூஜாரி கூப்பிட்றாரு. பூஜாரி வந்து 2 மணிக்கு எழுந்துச்சு இல்லையா, 12:30 மணிக்கு பாவம் தூங்குறாரு. தூங்குறதே 10 மணி ஆகிடும். எங்கள் கோயிலெல்லாம் 10-10:30 மணி ஆகிடும் நைட்டு. 11 சில பேர் சில டைமில் 11 மணி கூட ஆகிடும். அதெல்லாம் எடுத்து வச்சு காலையில் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக 11 மணி ஆகிடும். திரும்பி எந்திக்கிறதே 2 மணிக்கெல்லாம் எழுந்துடுறாங்க பூஜாரிஸ். அவங்களுக்கோ 12:30 மணிக்கு போய் கூப்பிடுறாங்க. அவர் நல்லா கொட்டாயை விட்டு படுத்துட்டு, ஏன்னா 2-3 நேரம் தான் பாவம் அவங்களுக்கு, என்ன போய் ரெஸ்ட் எடுக்கிறது. அந்த டைமில் என்னன்னா பிரபுபாத் இல்லை இப்போ நீங்கள் பூஜாரி நீங்கள் வரணுமான்னு சொல்லி பிரபுபாத் கூப்பிட்றாரு. அப்படியே சொல்லி ஓடி வர்றாரு. அவர் ஓடி வந்து பிரபுபாத் கிட்ட வந்து நிற்கிறாரு. சொல்லுங்கள் பிரபுபாத்ன்னாங்க. ராதாகிருஷ்ணா விக்கிரத்துக்கெல்லாம் கரெக்டாக இருக்கா பாருங்கள், ஏதோ எனக்கு குறையாக இருக்கிற மாதிரி எனக்கு இது வருது, கனவுல வருது. என்ன பண்ணியிருக்கு பாருங்கள், கரெக்டாக இருக்கா பாருங்கள், டீட்டெயில்ஸ்க்கெல்லாம் கரெக்டாக இருக்கா. ராதாகிருஷ்ணாக்கு குளிராக இருந்தால் போய் நல்லா அவங்களுக்கு வந்து நல்லா எங்கள் இதில் வந்து குளிராக வந்து இதெல்லாம் போடுவாங்க, ஷெல்லாம் போடுவாங்க, ஸ்வெட்டர்ஸ் எல்லாம் போடுவாங்க. இந்த மாதிரிலாம் சீசனுக்கு தகுந்த மாதிரி பகவானுக்கு வந்து நம்ம எப்படி குளிராக இருந்தால் நம்ம இது பண்ணி வைக்குவோம், ஸ்வெட்டர் போட்டிக்குவோம், ஜெர்கின் போட்டிக்குவோம். அந்த மாதிரி பகவானுக்கு கூட அந்த மாதிரி போடுவார். உள்ளனில் வந்து தைப்பாங்க, பக்தர்களே தைப்பாங்க. அதுக்கெல்லாம் மாதாஜிஸ் எல்லாம் ஃபாரின் டிவோட்டிஸ் எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருந்தார். அப்போ இங்கேயும் எல்லா கோயிலும் பண்ணுறாங்க. அப்புறம் ரொம்ப இதாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, சந்தன யாத்திரை பண்ணுவாங்க. சந்தன யாத்திரா வெயில் இருக்கும்போது சந்தனை வந்து நல்லா தேய்ப்பாங்க. மாயப்பொருளெல்லாம் மாதாஜிக்கு தெரியும், பக்கெட்டாக தேய்ப்பாங்க எல்லாருமே. தேய்ச்சி அந்த சந்தனத்திலே அவங்கள வந்து அலங்காரம் பண்ணுவாங்க. ஏன்னா கூலாக இருக்கணும் இல்லை சந்தனம். அந்த மாதிரி அந்த டைமில் ஏன்னா அப்போ கூப்பிட்டு சொல்கிறாரு பூஜாரி, யூ ஆர் வெரி வெரி ஃபார்ச்சுனேட் சோல்ன்றாங்க. யாரை கூப்பிட்டு சொல்கிறாங்க? பூஜாரியை கூப்பிட்டு சொல்கிறாங்க. ஏன் தெரியுமா? என்னோட நீ ஃபார்ச்சுனேட் இருந்தார் பிரபுபாதோட, பிகாஸ் யூ ஆர் வெரி க்ளோஸ் டு தி டீட்டிஸ், வெரி க்ளோஸ் டு தி, நீ ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்கிற. யார்கிட்ட? பகவான் கிட்ட, கிருஷ்ணர்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கிற. வெரி வெரி அது சொல்கிறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க பாருங்கள், அது சொல்கிறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க பிரபுபாது. ஏன்னா அவருக்கும் அந்த இது தெரியணும். ஏன்னா நிறைய பாருங்கள், நீங்கள் பூஜாரி, எங்கள் கோயிலெலாம் பூஜாரியெல்லாம் சர்வசாதாரணமாக பூஜாரி சேவை பண்ண முடியாது. நல்ல மனம் இருக்கணும், நல்ல கான்ஷியஸ்னஸ் இருக்கணும். கான்ஷியஸ் இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஏற்க தெரியுமா? கான்ஷியஸ் இல்லைன்னா, சேவை பாவம் இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? நம்மளுக்கு ஏற்றிக்க மாட்டார், அவர் தூக்கி போட்டுருவார் அந்த பக்கம். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பூஜாரி ஆகணும்னா ஒரு குருவுக்கு வந்து சேவை, தொண்டு சேவை, இந்த உடல் சேவை செய்யணும்னா ஒரு ப்ரீச்சரு, அப்புறம் வந்து ஒரு பிரசிடெண்ட்டு, இவங்க 4 பேர் மட்டும் நல்லா பயிற்சி பண்ணி தான் போக முடியும். இந்த ஒரு நிலைக்கு நல்லா போக முடியாது. நல்லா சிரவணம் பண்ணுவாங்க, நல்லா சிரவணம் பண்ணும் பாகவதம் சிரவணம். யார் மேலேயும் எந்த விதமான ஒரு பொறாமையே இருக்கக்கூடாது. அபராதன்றதே அவங்க இதில் வரக்கூடாது, மனசில் கனவுல கூட வரக்கூடாது அவங்களுக்கு, பக்தர்கள். இப்படி இருந்தால் தான், அதனால தான் பிரபுபாதர் கூப்பிட்டு சொல்கிறாரு, யூ ஆர் வெரி மோஸ்ட் ஃபார்ச்சுனேட் சோல். ஏன்னா அந்த தூய்மையான பூஜாரி பக்தர் இருந்தால் பேசிக்குவாங்க. கிருஷ்ணர் வந்து பகவான் வந்து அவங்களுக்கு வந்து ரெசிப்ரோகேட் பண்ணுறாங்க, அன்பு பரிமாற்றம் இருக்கும். சில பேர் சொல்ல மாட்டாங்க, அன்பு பரிமாற்றம் இருக்கும். மாதாஜி கூட ஒரு தடவை சொன்னார், கிருஷ்ணர் வந்து கொஞ்சம் ஒல்லி ஆகிட்டாருன்னு சொல்லி ஒரு தடவை சொன்னீங்க இல்லையா? அந்த மாதிரி அவங்களுக்கு தான் தெரியும் அது, அந்த அன்பு பரிமாற்றம். இல்லை மே ஆர் மே நாட் இருக்கலாம், இல்லாத கூட போகலாம். ஆனால் நிறைய நடந்திருக்கு. மாயாப்பூரில் அவங்களுக்கு தெரியல, மாயாப்பூரில் நிறைய லீலைகள் நடந்திருக்கு. ஜெகநாதர் எங்கே இருக்காரோ அங்கே லீலைகள் நிறைய நடக்கும். ஜெகநாதர்கிட்ட நரசிம்மரோட லீலைகளை பற்றி பக்தி புருஷோத்தம் மகாராஜ் ஒரு புஸ்தகமே எழுதியிருக்காங்க, நூலே எழுதியிருக்காங்க. हरे कृष्णा ग्रंथरा श्रीमद् भागवतम की अनंत कोटि वैष्णव वृंद की इस्कॉन गुरुवर्गम की श्रील प्रभुपाद की श्रील गुरुदेव की श्री नारद महामुनि की श्रील व्यासदेव महर्षि की निताय गौर प्रेमानंद. हरे कृष्णा. प्रार्थना பண்ணலாம், எல்லாரோட பக்தி முன்னேற்றம் ஆகட்டும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணலாம். நம்மளோட வீட்டில் இருக்கிற எல்லா நபர்களும் பக்தியில் வரட்டும்னு சொல்லி நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே. அனந்த கோட்டி வைஷ்ணவ விருந்தக்கி கௌரு பிரேமானந்து. எல்லாம் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நிறைய பேர் உடம்பு முடியாமல் இருக்காங்க, எல்லாருக்குமே நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டுருக்கு. அவங்களுக்காக நிறைய பிரார்த்தனை பண்ணுங்க. யசோதா மாதாஜி கோல்டா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஹரே கிருஷ்ணா.
ಮಾತಾಜಿಗೂ ಕೊಂಚ ನಲ್ಲ ಶೀಘ್ರமாக ಒಂದು ಗುಣಮಾಗட்டும் ಪುಷ್ಪ ಮಾತಾಜಿ ಅದೇ ಒಬ್ಬರಿಗೆ ಬಂದರೆ ಎಲ್ರಿಗೂ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ ಭಕ್ತಿನೂ ಅದೇ ಥರನೇ ಭಕ್ತಿ ಒಬ್ಬರಿಗೆ ಭಕ್ತಿ ಬಂದರೆ ಎಲ್ರಿಗೂ ಇನ್ಫೆಕ್ಷನ್ ಆಗಿಬಿಡುತ್ತೆ ಅದು ಬರಬೇಕು ಬರುತ್ತೆ ನೀವು 16 ರೌಂಡ್ ಮಾಡಿ ಮಾತಾಜಿ ಹಾಂ என்ன டேட் போகுது வரோம் வரட்டும் நீங்கள் ஏதாவது நீங்கள் வெளியே போகிறது தானே பார்த்து சொல்லுங்கள் நீங்கள் வெளியே போகிற மாதிரி இருந்தால் நம்ம வேறு இது இவங்க வீட்டில் வச்சுக்கலாம் ನೀವೇ ಆಯುಧ ಪೂಜೆಗೆಲ್ಲ ಹೋಗ್ತೀರಾ ಮನೆಯಲ್ಲೇ ಮಾಡೋದು. ಅದೇ ரைட் ஆயுத பூஜை மாவிடಣ பாகவத் ஆயுத பூஜை மாவிடಣ நீங்கள் வெளியே போகிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் அவங்க வீட்டில் வச்சுக்கலாம் ஓகே ஏன்னா வருஷம் வருஷம் ஆயுத பூஜை வருஷம் வருஷம் தசரா வருஷம் வருஷம் பொங்கல் வருஷம் வருஷம் தீபாவளி ஏதாவது அது மிஸ் ஆகுமா மிஸ் ஆகிறது யாரு நம்ம தான் மிஸ் ஆகிடும் எதுக்கு பாகவத கிளாஸுக்கு அதனால வருஷம் வருஷம் அது வந்துட்டே இருக்கும் அது பாட்டுக்கு அது இது பாட்டுக்கு இது காலையில் மத்தியானம் தீபாவளி காலையில் மத்தியானம் தசரா காலையில் மத்தியானம் பொங்கல் எல்லாமே கொண்டாடலாம் சாயங்காலம் வந்து கேட்கலாம் நல்லா பாகவத் பிரவாகம் போயிட்டே இருக்கணும் நம்ம கடல் போய் சேரணும் இல்லையா ಎಡೆ ವಿಡಾಮ ಎಲ್ಲರಿಗೂ ಹಬ್ಬಗಳು ಅಂತ ಸರಿ ನೋಡೋಣ ಅವಾಗ ಏನಾದರೂ ನಿಮಗೂ ಹಬ್ಬ ಇದೆಯಾವತ್ತು ನೀವು ಬರೋಕ್ಕಾಗುತ್ತಾ ನಮಗೆ ದೊಡ್ಡ